கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திலே உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன். Greet and we welcome you all in the name of our Lord and Savior Jesus Christ. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்யலாம். May we close our eyes and bow down in prayer. எங்கள் பரலோக தகப்பனே, Our heavenly Father Jesus, உம்முடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறோம். Lord, we worship your holy name. ஆண்டவரே, இந்த வேளையில் உம்முடைய வேத வசனத்தினால் எங்களோடு நீர் பேசப் போகிறதற்காக உம்மை துதிக்கிறோம். Lord, we thank you that this morning you're going to speak to us through your words from the Bible. ஆண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நீர் உருமாற்ற போகிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். And Lord, we thank you that you through your words you're going to change lives, O Lord. கர்த்தருடைய மகிமை இந்த இடத்தை நிரப்பட்டும். May the mighty presence of God fill this church. பிரசங்கிக்கிற அடியார்களை உம்முடைய கிருபையின் கரங்கள் மூடி மறைக்கட்டும் சுவாமி. Lord, we pray that your mighty and merciful hands will cover both of us as we preach here this morning. உம்முடைய வார்த்தை மாத்திரம் வெளிப்படுவதா. May it be your name alone, Lord, that is revealed here. ஜனங்கள் கட்டப்படட்டும். May the people, your people, be built up, Lord. ஆசீர்வதிக்கப்படுவார்களா. And may they be blessed in the name of Jesus. உம்முடைய சிலுவையின் பின்னால் எங்களை திரும்பவும் மூடி மறைக்க ஒப்புக்கொடுக்கிறோம். Lord, once again we commit ourselves and we cover ourselves behind the cross of Calvary. எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரீரத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குள் கீழ்ப்படுத்துகிறோம். Every body, mind and soul, Lord, in the name of Jesus we bring it under the control of the Holy Spirit. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திலே ஜெபிக்கிறோம். In the name of our Lord and Savior Jesus Christ we pray. ஆமென். Amen. ஆமென். மீண்டுமாய் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். Once again we greet you all in the holy name of our Lord and Savior Jesus Christ. நாம் கடந்த ஒரு சில வாரங்களாக தேவனுடைய போராயுதங்கள் என்ற தலைப்பிலே நாம் அநேக செய்திகளை கேட்டு வந்து கொண்டிருக்கிறோம். For the past few weeks we have been meditating on the title of the armor of God. அதிலே நாம் இன்றைக்கு ஒரு பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். And continuing that series we are going to meditate on one other part of that same title. அதாவது ஆவி என்னும் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுகிறவர்களாய் நிற்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says that every one of us should have the sword of the Spirit. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. ஆவி என்னும் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். The instruction is that we have to take on the sword of the Spirit. அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சத்துருவானவன் நம்மளுடைய இருதயத்தை, நம்மளுடைய சிந்தனையை அநேக காரியங்கள் வழியாக சிதைக்க அவன் முயற்சி செய்வான். We've been seeing how the devil touches our hearts and touches our minds and tries to shatter the faith that God gives us. அதனால தான் கர்த்தர் நம்மளுக்கு இரட்சணியம் என்னும் தலைச்சீராவை கொடுத்தாரு. And because of that the Lord gives us the helmet of salvation as our first line of defense. இருதயத்தின் விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும்னு சொல்லி விசுவாசம் நீதியும் என்னும் மார்க்கவசத்தை எனக்கு கொடுத்துட்டாரு. And in order to preserve the faith that is in our hearts, he also gives us the shield of faith. ஐயோ, இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில சரியா இயங்கணும்னா அடிப்படை முதல் ஆர்மராக நான் சத்தியம் என்னும் தேவனுடைய வார்த்தையிலே கட்டப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும். And we also saw that in order for us to be true Christians and build on the cross and on Jesus' name, we need the belt that we wear upon our waist. அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே நான் ஒரு நீதி என்னும் மார்க்கவசம், கர்த்தருடைய மார்க்கவசத்தை நான் அணிந்து என்னால போர் செய்ய முடியும். And continuing on that, with the shield of with faith, I'm going into the battle. ஐயா, போர் செய்கிற நாட்களிலே உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானம் இருக்கணும்னு சொல்லி சுவிசேஷத்தின் மூலமாய் கிடைக்கிற சமாதானம் உன் கால்களில் கட்டப்பட்டவனாய் நீ இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. And we go out into this world to fight that battle in order that we have the peace of God with us. We see that we have a weapon of that front as well. So 5 வெப்பன்களை குறித்து நமக்கு கர்த்தர் தியானிக்க உதவி செய்தார். So the Lord had given us the ability so that we can meditate on the 5 weapons. ஆனா இன்னைக்கு ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு ஆயுதத்தை பார்க்க போறோம். But today, continuing on that series, we are going to see yet one other weapon that God has given us. அதாவது வேதம் சொல்லுகிறது, ஆவி என்னும் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். The Bible says and talks about the sword of the Spirit. அதாவது இந்த வேத வசனத்தை நீங்க படிக்கும்போது நீங்கள் தீங்கு நாளில் சத்துருவை எதிர்க்க நிற்கத்தக்கதாக நிற்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. If you look closely at the words in the Bible says that during the time of trials you have to stand up against your adversary, the devil. ஏனா சத்துரு என் கால்கள் இடறி விழத்தக்கதான சில காரியங்களை அவன் வாழ்க்கையில செய்ய முயற்சி செய்வான். Because the truth is the devil will bring things into your Christian life which makes your feet stumble. எதிர்த்து நிக்கிறதுக்கே அவன் இப்படி வேலை செய்ய முடியும் அப்படினா, so therefore if only because you're standing up against him and the devil can attack you in such a way, நான் அவனோட போர் செய்யும்போது இன்னும் என்னென்ன மாதிரியான அவன் துன்பங்களை கொண்டு வர முடியும்னு நம்ம கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும். You have to consider when you go into the direct battle and fight Satan face to face,
says what are the kind of difficulties and tribulations he will bring in your life. இன்னைக்கு அவனோடு எதிர்க்க மாத்திரமல்ல இன்னொரு காரியத்தை செய்யக்கூடிய ஒரு ஆயுதத்தை தேவன் நம்மளுக்கு தர சித்தமுள்ளவராய் இருக்கிறார். Not only the weapons that you need to stand against Satan, but also the weapon that you need to go into battle with him is what we are going to talk about today. அதாவது நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது. The point is, as soon as we accept the Lord Jesus Christ, there is one thing that happens in every person's life. John 1:14 says like this. Amen. வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள் நிறைந்தவராய் இருக்கிறார். It is the Spirit of God living in the life of the believer who makes the word of God available to that believer. யார் வர்றாரு? வார்த்தை வருகிறது. What comes? It is the word of God. அதுக்கு அடுத்து என்ன வருது? The Spirit of God வருது. And next, following closely behind it, it is the Spirit of God. வார்த்தை இல்லாத இடத்துல Spirit of Godக்கு வேலை இல்ல. The point is that apart from the word of God, there is no work for the Spirit. அப்ப நான் ரட்சிக்கப்பட்ட உடனே எனக்குள்ளார ரெண்டு காரியங்கள் நடக்குது. So therefore, as soon as I taste salvation, there are two important things that takes place in my life. அந்த வார்த்தை மாம்சமாகி எனக்குள்ளார வந்தறாரு வார்த்தையா. As soon as the word of God comes into me, அதற்கண்டு அதன்படி நான் வாழ வேண்டும் என்று சொல்லி எனக்கு பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்து விடுகிறார். second, and closely following behind that is the Spirit of God that comes so that I could live according to that word of God. When the word of God and the Spirit of God joins together, that becomes the word of God. Amen. Hallelujah. ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. கொஞ்சம் சத்தமா சொல்ல முடியுமா? Hallelujah. When the word of God and the Spirit of God joined together, we will have the sword of the Spirit. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. Thank you, கொஞ்சம் Jesus. சத்தமா சொல்ல முடியுமா? Hallelujah. Sword, yes, stands for spiritual, word stands for word. அப்படி வச்சுக்கலாம் ஈஸியா புரிஞ்சுக்கொள்றதுக்காக. Amen. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பட்டயம் ஆவி என்னும் பட்டயத்தை நீ எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் வந்து விட்டது. So the Lord is saying that the time has come when you have to take on the sword of the Spirit. ஓ, என்ன நான் சொல்றேன்? வார்த்தை எனக்குள் இருக்கிறது. The point is that the word of God is in me, ஆவியானவர் என்னோடு இருக்கிறார். and the Spirit of God too is with me. நான் இவங்க ரெண்டு பேருக்கு நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் அனுமதி தர்றதில்ல. எனக்குள்ளார ஒரு பெரிய பட்டயம் உருவாகிறது. And because I permit these two things into my Christian life, there is a sword that starts to manifest. இப்ப இதுல தேவனுடைய வார்த்தை மிக மிக முக்கியம் என்னுடைய வாழ்க்கையிலே. So it is very, very important. The word of God is prime of importance. சங்கீதம் Psalm 19:7 says like, the law of the Lord is perfect. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? Amen. Hallelujah. It is infallible. Thank you, Lord. It is inerrant. இதுல எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. The Bible very clearly says about the word of God that it is flawless. Proverbs 35 சொல்றது, And in Proverbs 35, the Bible says, தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டது. every word of God is pure. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. அப்ப எனக்குள்ளார என்னென்ன சார் நடக்குது? தூய ஆவியானவர் இருக்கிறார், தூய தேவனுடைய வார்த்தை எனக்குள் இருக்கிறது. So the things that are happening to me when I taste salvation is the pure word of God is within me, and the pure Spirit of God is within me. அதனால ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாருக்குமே sword of the Spirit இருக்குது. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? Amen. Hallelujah. So therefore, my conclusion and my point is, for every person who has tasted salvation, you have the Spirit or the sword of God. The sword of the Spirit. Amen. ஹல்லேலூயா. Hallelujah. இப்போ நான் இன்னைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம் முக்கியமான ஒரு காரியம்னா, So today we are going to meditate upon one thing which is very, very important. are you using your sword? Amen. Or do you know how to use your sword? பட்டயம் இருக்குது சார், முதல்ல இருக்கிறது தெரியுமான்னு நான் உங்களுக்கு ஒரு முதல் கேள்வி. Sir, it is true that you have the sword of the Spirit. இல்ல அதை பயன்படுத்துறியாப்பா? The question that I am asking is, are you using that sword in the appropriate way? இல்ல உங்களுக்கு பயன்படுத்த தெரியலையா? Or is it, are you sat here as a Christian who does not know how to use that sword? ஐயா, எனக்கு ஒரு பட்டயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏதோ மியூசியத்துல வச்சு ஒரு பெரிய ஷோகேஸ்ல வச்சுக்கிட்டு அழகு பார்க்க அல்ல. The Lord hasn't given you the sword of the Spirit so that you can put it in a showcase and look at its beauty. ஐயா, இந்த வேத வசனம் இருக்குது, இதை அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே கவர் பண்ணி வச்சுக்கிட்டு இதை பார்த்தோம்
இப்படி கும்பிடுறதுக்கு வேதவசனம் கொடுக்கப்படவில்லை. The Bible hasn't been given to us that we can keep it shut and just kiss its cover. ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. இது எனக்குள்ளார வேலை செய்யணுங்க. The word that is in the Bible has to work in my Christian life. அப்பதான் எனக்கு ஆவி என்னும் பட்டயம் நல்லா இருக்கணும் வேதம் சொல்லுகிறது. That is when the sword of the Spirit will start working in my life. So far நம்ம 5 armor of God பார்த்தோம். So far in the series that we've been meditating, we looked at the 5 armors that God has given us. அது எல்லாம் டிஃபென்ஸ். All of those armors are used for you to defend yourself. அது எல்லாம் அடுத்தவன் அடிக்க வரும்போது இப்படி மறைச்சி தாங்கி கொண்டு வாழ்றதுக்கு தான். It is all the weapons that you use when somebody comes to attack you to defend yourself. ஆனா இது ஒண்ணுதான் ஓட எல்லாரையும் விரட்ட முடியும். But it is this one weapon which is the sword of the Spirit that you use to chase your enemy and attack him. இந்த வெப்பன் பாத்தீங்கன்னா டிஃபென்ஸோட அஃபென்ஸ்க்கு அட்டாக்கிங்க்கு பயங்கரமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெப்பனை கர்த்தர் நமக்கு தருகிறார். Oh, this weapon has a special nature that it is not used as your defense, but it is used for you to battle. ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. பிரதர் நான் ரொம்ப சாந்தமான ஆள் பிரதர் அப்படிங்கறீங்களா? Maybe you're saying, brother, I'm just an ordinary and a peaceful man. நான் பொண்டாட்டி கூட சண்டை போட மாட்டேன். Even with my wife I never quarrel. எங்க கணவனாட்ட கூட நான் எதிர்த்து பேச மாட்டேன்னு சொல்றீங்களா? And never do I raise my voice against even my husband. இதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். Keep it up. Yes, I'm really happy that you have such an attitude in your family life. Keep it up. பிடிக்கலையோ But whether you like it or not, பிசாசுகிட்ட நீ சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். you have to continue your battle against your adversary, the devil. சில பேர் நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். I've seen many people who have such an idea. அவங்கள கண்டாலே பார்த்தாவே எனக்கு பிடிக்கல சண்டை போடணும் போல தோணுது அப்படின்னு தோணுது. They say every time I look at this fellow, I always want to have a quarrel with him. I mean, they're talking about people in this world. ஆமா, அது அப்படியே சாத்தான் பக்கம் திருப்பிடுங்க. My advice is that attitude and that determination you have of quarreling against your neighbor, turn it and have the same attitude against your adversary, the devil. எல்லா மனுஷரையும் நல்லா நேசிச்சிடுவோம். We have to love all of the creation of God. உன்னுடைய வெஞ்சன்ஸ் ரிவெஞ்ச் பூரா எல்லாத்தையும் சேர்த்து அவன் பக்கம் திருப்பு. But all of your vengeance and all of your grudge, turn it against the devil. அதுக்கு தான் sword of the spirit கொடுக்கப்பட்டது. That is why you have been given the sword of the Spirit. அதுக்கு தான் தேவன் நமக்கு ஆவி என்னும் பட்டயத்தை கொடுத்திருக்கிறார். It is for that purpose that the Lord has given you the sword of the Spirit. Hallelujah. Hallelujah. The best form of defense is attack அப்படிம்பாங்க. Some people say amen. The best form of defense is attack. Amen. ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே டிஃபென்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் பார்த்தாரு, சூப்பரான ஒரு ஆயுதம் இருக்குப்பா, அதுதான்ப்பா நான் வார்த்தையாவே உங்களுக்குள்ளார வந்து வேலை செய்ய போறேன், நீ என்னுடைய ஆவி என்னும் பட்டயத்தை எடுத்துக்கோ. The Lord saw and said, all of the weapons that I've given you are for your defense, but now I myself, who am the word, I'm going to come into you along with the Spirit, and you're going to use the sword to fight the devil. வாள் எவ்வளவு சார், ஸ்வாட் எவ்வளவு பெருசா இருக்கும்? If consider for a moment, how long do you think a sword could be? அங்க இருக்கிறாரு எங்க பிரதர், அங்க ஒருத்தர் சதீஷ் பிரதர் இருக்கிறாங்க. One of our brothers, brother Satish, is sat on the last row of the church. இங்க வாள் இவ்வளவு தான் வாளுதுக்குன்னு வெச்சுக்கலாம். ஓகேயா? Consider that an ordinary sword will be as long as my arm. ஆமா, இங்க நின்னுக்கிட்டு இப்படி காமிச்சிட்டு இருக்க கூடாது. If I hold that sword and I want to fight brother Satish, there is no point in me standing here and just waving the sword at him. அங்க போகணும். I have to go closer to him where the sword can reach him. Go to the enemy territory. Amen. Hallelujah. சொல்லலாமா? Thank you Jesus. Go to the enemy territory. Amen. இன்னைக்கு நம்மளுக்கெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த பதுங்கி முழி பிதுங்கி கிடக்குறீங்க நிறைய பேர். For the condition that we Christians live today is we are always hiding for cover, and that is shattering our Christian lives. எஸ், வாவியனும் பட்டயம் இருக்குதாப்பா. Oh, God has given you the sword of the Spirit. டெரிட்டரிக்கு போ, அவன் உனக்குள்ளார வந்தானா ஒரு நாசம் நடக்கும். Go and meet Satan in his ground. உனக்குள்ளார வந்துட்டான், உன் வீட்டு எல்லைக்குள்ளார வந்துட்டான், உள்ள வந்தானா எதையாவது ஒன்று பண்ணிட்டு தான் சார் போவான். If you stay quiet, then the devil will enter into your life, into your inner circle, and he will not let your Christian life survive. Hallelujah. Hallelujah. Sword of the Spirit is to attack our enemy. Our one and only enemy is Satan. Hallelujah. Amen. There is no other enemy in this world. Amen. We are not called to make a truce with our enemy. Amen.
அவனுக்கும் நம்மளுக்கும் எப்பயும் ஒரு போராட்டம் இருக்குது. ஆண்டவரே அதை சொல்லி இருக்கிறாரு, அதை செய்ய வேண்டும், மீதி வேலையை நம்ம தான் செய்யணும். It is true, the Lord himself has said that we have a battle to fight against Satan and we have to take steps to fight that battle. Satan can challenge us in many ways. Amen. அநேக வழிகளிலே அவன் நம்மளோடு போர் செய்ய முடியும். Amen. அவனே டைரக்டா வந்து போராட்டம் செய்வான். He may come directly and attack you, ஒரு மனிதர்களை மூலமாக நம்மளோடு வந்து போர் செய்ய பார்ப்பான். or he may send his people, ordinary men, to come and attack you, ஒரு சூழ்நிலைகள் மூலமாக நம்மளோடு ஒரு போராட்டத்தை கொண்டு வர பார்ப்பான். or he may create circumstances in your life and through that destroy your Christian faith. நீங்க நல்லா ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கொள்ளணும். But there is one thing that you have to understand very well. ஒரு மனிதன் மூலமாக உங்க வாழ்க்கையில ஒரு போராட்டத்தை கொண்டு வர்றான் அப்படின்னா you have to be very very careful. Amen. If he is bringing trouble into your life through a man, then you have to be very careful. The problem is not a person but the spirit. Amen. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. The problem is not the person. நீ அந்த பர்சன் பாச்சிட்டே அப்படினா நீ வந்து ஆண்டவருடைய பிள்ளையாக நீ அவங்களை நேசிக்க முடியாது. அது சொல்ல வரேன். If you just look at these kind of people who come into your life that cause destruction, it is not them who is working in you, it is the wrong false spirit in them. We are dealing with the spirit. அதுக்காக சொல்ல வரேன். Amen. எப்பவுமே அதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். So you have to be very careful in this. ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்திச்சாரு, போராட்டங்களை சந்திச்சாரு. We see when the Lord was in this world, day in day out, he met many problems and troubles. Mark 4:1 to 10, Matthew chapter 4 verses 1 to 10, சாத்தானே நேரா வந்து அவரை சோதிக்கிறாங்க. We see in the book of Matthew in verses 1 to 10 where Jesus deals with the devil. அப்புறம் பாத்தீங்கன்னா through Pharisees and Sadducees வந்து ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திக்கிறாருங்க. And we see in many instances the Pharisees and the Sadducees come and bring a lot of problems to him. அப்புறம் பாத்தீங்கன்னா சொந்த ஜனங்களே அவரை விசுவாசிக்க முடியல, ஒரே அவிசுவாசியா இருக்காங்க. என்ன பிரச்சனை கண்ட மாதிரி எல்லாம் வருதுங்க அவருக்கு. And his very own people, the people he trusted in, also brought problems that he had to deal with. ஆனாலும் கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்ல முடிந்தது. But even in all of those situations there is one word that the Lord used. நான் உலகத்தை ஜெயித்தேன். Oh, I have overcome the world. கையை பிடிச்சு சொல்லுங்க. Hold your neighbor's hand and say, இயேசு உலகத்தை ஜெயிச்சிட்டாரு. oh, the Lord has overcome the world. அதனால நம்மளும் ஜெயிச்சிடுவோம். So therefore we too as his children will overcome the world. Hallelujah. 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 நான் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை படிப்படியாக சொல்றேன். அதை எப்படி நம்ம அந்த ஆவியின் பட்டயத்தை வச்சு போர் செய்யணும்னு சொல்லி. So I'm going to gradually guide you point by point into how you can use the spirit, the sword of the spirit. முதல் ஸ்டெப் போர் செய்யணும் அப்படினா அவனோட ஆவியின் பட்டயத்தை எடுத்து போர் செய்யணும்னா முதல்ல நீங்களும் நானும் ஒரு காரியம் செய்யணும். So the first step that you have to do if you want to hold that sword of the spirit up and battle against devil, don't give the place to Satan. Amen. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. கொஞ்சம் சத்தமா சொல்லலாமா? Hallelujah. பிசாசுக்கு இடம் கொடாது இருங்க. Oh, don't give room for the devil to operate in your life. அப்படிதான் Ephesians 4:27 சொல்லுகிறது. That is exactly what Ephesians 4 verses 27 says. Don't try to entertain Satan. Do not give the devil a foothold. Don't Amen. try to have a conversation with Satan. Amen. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. உங்க வீட்டுக்குள்ளார ஒரு பாம்பு வருதியா? Take for example, there's a snake that enters your home. அதான் எங்க குலதெய்வம் அப்படியே கும்பிட்டுருவீங்களா? Would you immediately fall down and start worshipping it and say, oh, this is the God I'm worshipping? ஐயோ எனக்கு பயமா இருக்குது, பிடிக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஓரமா இந்த ரூமுக்குள்ளார போயிடு அங்கேயே இரு அப்படின்னு சொல்லுவீங்களா? Or would you alternatively consider and run away from the serpent and say, I'm afraid, and go and hide in a corner? நம்ம கத்திர அதே பயந்துரும். But many a times the noise and commotion that we make, that says snake itself will be afraid. இல்லனா பக்கத்துல யாரையாச்சும் கூப்பிட்டு அதை அடிக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம். Or maybe we will call out to the neighbors or people around to come and kill that snake. இடம் கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். The point that I'm trying to get across to you is that first you shouldn't give the foothold or the place for the devil. ஐயோ மீறி உள்ள வந்துருச்சு சார், நான் இப்ப என்ன பண்றது? என்னையும் மீறி உள்ள வந்துருச்சு, நான் இப்ப என்ன பண்றது? So in some instances, even beyond my control, if such a thing enters into my life, then what should I do? அதை எடுத்து வெளியில தான் போடணும். So you have to deal with it. You have to take that serpent out and throw it. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. அதாவது நீங்களும் நானும் சத்துருவுக்கு இடம் கொடுக்காமல் அவன் உன்னுடைய வாழ்க்கையிலோ என்னுடைய வாழ்க்கையிலோ ஒரு துரும்பை கூட அசைக்க முடியாது. So therefore, if you and me do not give a place or a foothold for
Satan, then it is true that he cannot even shake a small part of your life. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. இன்னும் கர்த்தர் அனுமதி தந்து அவன் வரணும். One, the devil should be permitted by the Lord to come into your life. இல்ல உன்னுடைய வாழ்க்கையில நீனாவே இடம் கொடுத்து அவன் உள்ள வந்திருக்கணும். Or the alternate is, it is you who have permitted him to come and act. அதாவது முதல்ல இந்த பிளேஸ் எப்படி வரும் அப்படின்னா, உலகத்தை சார்ந்து வாழக்கூடிய எண்ணத்தை நம்மளுடைய மனசுல போட்டுருவான். The first step that Satan uses to get a foothold in your life is he gives you the thought that you start conforming to this world. தாவீதுங்கிற ஒரு நல்ல மனுஷன் இருந்தான். We see in the Bible about the story of David. அவனுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தந்தாரு. He was a man who was blessed by the Lord God Almighty. அவன் ஒரு நாள் எங்கு தன்னை அரசன் சவுல் கொன்று விடுவான்னு சொல்லி பயந்து ஓட ஆரம்பிக்கிறான். There is instances in the Bible when he starts fearing for his life because King Saul was after it. அவன் ஓட ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா, அவன் நம்புகிற காரியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா உலகத்தை சார்ந்ததாகவே காணப்படுகிறது. And when he is running away for his life from Saul, many of the instances and the decisions that he made were all worldly. ஒரு இடத்துல போய் அவன் கேட்கிறான், ஒரு ஆசாரியன்ட்ட போய் கேட்கிறான், இங்க ஏதாவது ஒரு பட்டயம் இருக்குதா அப்படின்னு கேட்கிறான். In one instance he goes into the temple of God and asks the priest if there is any sword that he has. 1 Samuel 21th chapterல verses 8 and 9 நீங்க படிச்சு கொள்ளலாம். Amen. This instance is in 1 Samuel chapter 21 verses 8 and 9. அதுல அவன் ஆசாரியன்ட்ட கேக்குறான், நான் போர் செய்யணும், இங்க ஏதாவது பட்டயம் இருக்குதா அப்படின்னு கேக்குறான். So he goes to this priest of God and he asks, "Oh, I am about to go into a battle. Do you have a sword or any other weapon?" அவன் அந்த ஆசாரியன் சொல்றாரு, இங்க கோலியாத் இருக்கான் பத்தியா, செத்து போனான் பத்தியாப்பா, அவன் பட்டயம் இங்க இருக்குது, நீ அதை எடுத்துக்கிறியா அப்படின்னு கேக்குறான். And the priest responds to David and says, "The Goliath whom you slayed, I have his sword here in the temple. Do you want to use it?" இந்த பையன் அதை வாங்கிக்கிறான், டேவிட் வாங்கிக்கிறான். And the Bible says that David actually takes hold of that sword. வாங்குனதுக்கு ஒரு வார்த்தை சொல்றான். And as soon as he gets that sword, there is one word that he mentions. இந்த பட்டயத்துக்கு நிகரானது ஒண்ணுமே இல்லைங்கிறான். And he says, "There is none like it given to me." சத்துருவுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்ததுனால அவனுடைய வாழ்க்கை எப்படி போயிருச்சு பாருங்க. Look at what happened, the resulting things, because he gave a small room for the devil. நீங்க அதுக்குங்கிட்டு அந்த வேத பகுதியை படிச்சு பார்த்தீங்கன்னா, அவன் அந்த பட்டயத்தை வைத்துக்கொண்டு சண்டை போட முடியல யாருக்கிட்டையும், தன்னுடைய உயிரை காக்கணும்னு சொல்லி எங்கெங்கயாவது ஓடி மறைந்து கொண்டே வாழ்ந்து கொண்டார். From that instance onwards, if you continue to read the book of Samuel, you see that though he had that sword, he wasn't able to use it, but he was constantly running away. Lifeless sword cannot save your life. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். Hallelujah. ஜீவன் இல்லாதது உனக்கு ஜீவனை எப்படியா கொடுக்கும்? Oh, how will a thing that does not have true life give you life? அந்த கோலியாத் பட்டயம் அவனையே காக்கல. Amen. Hallelujah. Goliath's sword was something that even was not used against David. இந்த தேவீது ஒரு ஸ்லிங் இருக்கு பாத்தீங்களா, கவன் கல்ல வச்சு ஒரே கல்ல 5 கல்ல எடுத்தா ஒரே கல்ல அவனை காலி பண்ணான். It is the same David who just used one stone in his sling to slay Goliath. அப்பேர்பட்ட ஆளு இன்னைக்கு என்ன பண்றான், உலகத்தின் ஒரு காரியத்தை நம்பி தன்னுடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ள முயற்சி செய்கிறதை பார்க்கிறோம். A man of such standing, we see in this instance, he is putting his faith upon something which is worldly. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேர் இந்த இடத்துல இப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்க. The reason I'm emphasizing on this point is because many Christians are found in a similar situation. சில பேருக்கு ஆரம்பத்துல தாவீது மாதிரி நல்லா தான் இருக்கு, சேனைகளின் கர்த்தரின் நாமத்தில் வருகிறேன், நல்லா தான் ஆரம்பிக்கிறான். Many people, they say, "Oh, I come to you in the name of the God Almighty." எல்லாம் அப்படிதான் இருக்குது. கொஞ்சம் தூரம் போய் கொஞ்சம் உயர்த்தப்பட்ட பிறகுலாம் பாத்தீங்கன்னா புத்தி கித்தி எல்லாம் வேற மாதிரி பயிர்த்து. But when they once come into the faith and then they start growing little, they soon start falling over. ஹalleluya. Hallelujah. எவ்வளவு ஒரு மோசமான ஒரு கவன்கல்ல அடிச்சு கொன்னுட்டான், அவன் பட்டயமே அவனை காக்கல, இவன் இப்ப அதை வச்சுக்கிட்டு இதுக்கு நிகரானது ஒண்ணும் இல்லைன்னா நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பாத்துக்கோ. Look at the situation. David only used a stone and a sling to slay Goliath, but today he's prepared to take the sword of that same Goliath, a worldly tool, to fight his enemies. சத்துருக்கு இடம் கொடுத்தாதான் இப்படி நடக்கும். It is these things will happen only when you open up a room for the devil. இன்னொரு காரியம் தாவீது செய்றான். There is one other instant, a mistake that David makes. ஒரு நாள் சார் ரொம்ப போர்லாம் செஞ்சு பக்கத்துல உள்ள எல்லா இதையும் பிடிச்சுட்டு அவர் அரண்மனையில உட்கார்ந்து யோசிக்கிறார். One day after David has won his battles and victories over all his enemies, he sat in his palace and he is thinking. சும்மா உட்கார்ந்து
உட்கார்ந்திருக்கும் போதெல்லாம் சங்கீதம் பாடின ஆளு a man who every time he was sat there was singing the psalms, இப்போ ஒன்னு யோசிக்கிறாரு, now the same man has a thought in his mind. நம்மளை கண்டு எல்லா பள்ளையும் பயப்படுறான்ல, Oh, every person now is afraid of me. நம்மளை சுத்தி எல்லா அரசனையும் நம்ம பிடிச்சிட்டாச்சு, ஒரு பயலும் நம்மள முஞ்ச முடியல. Oh, I have now gone and conquered all these fellows around me. Nobody is there now who can be my enemy. வேலைக்காரரை கூப்பிடுறாரு. So he calls one of his servants. நீ போய் நம்மளுடைய சமஸ்தானங்கள்ல உள்ள அத்தனை இஸ்ரவேல் ட்ரூப்ஸையும் கொஞ்சம் கவுண்ட் பண்ணிட்டு வரியா? So then he says, and he instructs them and says, can you go into my kingdom and can you count all the troops, the men who are at fighting age? 1 Kingsல 21th chapterல 1 to 7 இது எழுதப்பட்டிருக்குது. This instance is mentioned in the Bible in 1 Kings chapter 21 verses 1 to 7. இதே ஈவென்ட் ரெக்கார்ட் ஆயிருக்குது 2 Samuelல 24th chapterல verses 1 to 11. The same instance is also recorded in 2 Samuel chapter 24 verses 1 to 11. நீ என்னைக்காவது உனக்கு பெருமைக்கு இடம் கொடுத்த அப்படின்னா பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டேன்னு The அர்த்தம். very day you let pride enter into your heart, it means you're opened a door to Satan. ஹல்லேலூயா. Hallelujah. சேனைகளின் கர்த்தரின் நாமத்துல இப்ப வந்து பெரிய பெரிய காரியங்கள்லாம் செஞ்சாலு இன்னைக்கு வந்து ஆண்டவர் செஞ்சாரு இல்ல, இந்த ட்ரூப்ஸை நம்பி பார்க்கறான், இவ்வளவு பேர் இருக்கிறாங்களா அப்படிங்கிற A மாதிரி. man who said that under the word of God he has won all of these battles, today is sat there sending people out to count people who he thinks helped him win those battles. பிசாசு என்ன பண்ணுவானா, உன்னை இன்சைட் பண்ணிக்கிட்டே இருப்பான், நீ கர்த்தருக்கு விரோதமா ஏதாவது செய்யணும்னு சொல்லி. This is how the devil operates in your life. He will constantly be inciting you to do things contrary to God. அது இங்கேந்து வந்துச்சுன்னா நீங்க வேற மாதிரி டீல் பண்ணிக்கலாம். So when the attack from him comes externally, there is a different way that you can deal with it. இங்கேந்தே வந்துச்சுன்னா பெரிய ஆபத்துல But when மாட்டிக்கொள்வோம். those attacks come from within you, that means you are in the deep trouble. ஏன்னா இங்கேந்து வந்துருச்சுன்னா நம்ம பிளேஸ் கொடுத்துட்டோம்னு அர்த்தம். Because அதுக்காக once சொல்ல those attacks come from within your heart or mind, it means you're already opened the door and Satan is working within you. ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. கொஞ்சம் சத்தமா சொல்ல முடியுமா? Hallelujah. மூன்றாவதாக நான் ஒரு காரியத்தை சொல்றேன். Thirdly, there is one other point that I want to share with you. Judas. The story of Judas. Satan prompting Judas to betray Jesus. Amen. ஹல்லேலூயா Hallelujah. சொல்லலாமா? Thank you, Lord. John 13th chapterல 2வது வசனம் இப்படி சொல்லுது. This is the instance mentioned in John 13 verses 2. சத்துரு அவனுக்குள்ளார வந்து வேலையை செய்ய ஆரம்பிச்சான் அப்படின்னு வேதம் சொல்லுது. The verses say that the devil entered into Judas and drove him to do what he did. ஏன்னா இடம் கொடுத்துட்டாங்க. Because Judas gave him that room. அவன் 12 சீஷரையும் பிசாசு பார்த்துக்கிட்டே தான் இருந்தான். It is probably true that the devil was constantly looking at all the 12 disciples to find a way to enter. யூதாஸ்னா ரொம்ப நல்ல மனுஷனா பிசாசு கண்ணுக்கு தெரிஞ்சான். But it was only Judas who was found to be pleasing in the eyes of the devil. அவர் தான் டோரை ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு you are always welcome அப்படிங்கறார். He was the only man who had a door open and welcoming Satan to act. உன்னுடைய வேவ்லெந்த் என்னுடைய வேவ்லெந்த் கரெக்ட்டா இருக்கு உள்ள வந்துருங்கறான். He's probably said the wavelength that I operate on is the same wavelength like you, Satan, so come into me. அவன் எப்படி பயிற்சி பெற்றீங்களா அவனுடைய வாழ்க்கை? And do you see what happened eventually to Judas in his life? அதனால முதல் பாயிண்ட் நான் அன்பா உங்களுக்கு சொல்றேன் தேவனுடைய பிள்ளைகளே. Therefore humbly and you know with love I tell you the first point. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். Oh, do not give room for the devil. இயேசு கிட்ட வந்தானே. He came to even Jesus. அவன் இயேசு கிட்ட வர்றானே மேத்யூ 4வது அதிகாரத்துல verses 1 to 10 குறிச்சு வைத்துக் கொள்ளுங்கள். In Matthew chapter 4 verses 1 to 10 we see the instance where Satan comes and tempts the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. ஆண்டவரை அப்படியே தான் டெம்ப்ட் பண்ண பார்க்கறான். He himself comes and he wants to tempt Jesus and take him away. நீ தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லுகளை நீ அப்பமாக்கி பாரு He அப்படிங்க. says that if you are the son of God then why don't you command these stones to become bread? ஹல்லேலூயா சொல்லலாம். Hallelujah. நீ எங்க இதை செஞ்சு பாரு அப்படிங்க. Oh, why don't you do this, exercise your faith? ஆண்டவர் என்ன செய்றார் இந்த இடத்துல? What does the Lord do? எடுக்கிறாரு ஆவியின் பட்டயத்தை. He takes up the sword of the Spirit. ஹல்லேலூயா. Yeah, hallelujah. Man shall not live on bread alone but on every word that comes from the mouth of God. Thank you, Jesus. Amen. Deuteronomy 8:3ல இதை சொல்லுகிறது. This is what the Bible in Deuteronomy 8:3 says. அவர் சொல்றாரு எங்க நீ தேவனுடைய குமாரனா இதை செய்ப்பா அப்படின்னு சொல்லி என் அவருடைய இதயத்துல ஒரு சிந்தனையை போட பார்க்கறான். We see the devil comes and he tries to sow a thought into the heart of Jesus saying,
Why can't you command these stones to become bread? ஆண்டவர் இங்க என்டர்டெயின் பண்ணவே இல்லை, உடனே அந்த இடத்துல ஒரு கட். We see that the Lord does not even give a little room for the Satan. Immediately he uses the word of God and cuts it off. நீ உட்கார்ந்திருக்க இடத்துல ஒரு ராங் கான்வர்சேஷன் வந்துருச்சுன்னா பேசுறவன் வெட்கம் அடையணும் மாதிரி எந்திரிச்சு வெளியில போகணும். If you are sat in a place in this world and you hear a conversation that you are not supposed to be a part of, you should come away from that, causing shame to the person who is trying to bring that into your life. ஏன்னா அவங்க கோச்சு கொள்வாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா பிசாசு நம்மளை கொண்டு ஏதாவது வேற வேலைகளை செஞ்சு விட்டுருவான்னு சொல்ல வரேன். Because if you want to consider and compromise and say, if I do that I will offend the people who sat opposite me, then that is you opening a room for the devil. ஏன்னா அங்க இருந்தோம்னா நம்ம பிளேஸ் கொடுத்துருவோம்னு சொல்ல வராங்க. வேற My point is, if you sit and put yourself in that position, then you are creating the room for the devil to operate. அப்ப first point, don't give place to Satan at any cost. Amen. Hallelujah. ரெண்டாவது அதுல நிறைய sub points நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். So the second is, there are few other sub points within that main point. James 4th chapterல 7th verse. We see in the Bible in James chapter 4 verses 7. Submit yourself to God. Resist the devil and he will flee from you. Amen. Hallelujah. ஹalleluya. சத்தமா சொல்லலாமா? Hallelujah. கொஞ்சம் சத்தமா சொல்லலாமா? Hallelujah. This is the step. இது ஒரு முக்கியமான ஸ்டெப். Amen. முதல்ல உங்களை தயார்படுத்திக்கிறீங்க. First you are preparing yourself. அடுத்து பிசாசு உங்களை கண்டு ஓடணும்னா முதல்ல நீனும் நான் என்ன செய்யணும்? Submit to God அப்படின்னு சொல்லணும். இல்லைனா submit to God's word அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். So then you have to understand that you have to resist the devil first, but then equally also submit to God's word. ஆமா, இது மாதிரி சொல்லணும். சப்மிட் பண்ணதுக்கு அங்கிட்டு தான் நீ ரெசிஸ்டே பண்ண முடியும்னு சொல்ல வரேன். Amen. Hallelujah. அதுதான் நான் சொல்ல வரேன். Amen. Unless until you submit to God's word, you cannot resist the devil னு சொல்ல வரேன். Amen. Hallelujah. இதை குறித்து நான் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சில காரியங்களை ஆழ்ந்து சொல்லலாம் என்று எனக்கு நான் ஏவப்பட்டு நான் சொல்ல போறேன். So therefore I'm going to focus a little bit on you first submitting to God and then resisting the devil. நம்மெல்லாம் we are reading the God's word, அதுல பிரச்சனை கிடையாது. Amen. We are meditating the God's word, அதுக்கும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. Amen. But our main question is, are we submitting to the word of God? Hallelujah. ரெண்டுமே நல்ல பழக்கம். அது இல்லாமல் சப்மிட் பண்ண முடியாது. ரீட் பண்ணாமல் மெடிடேட் பண்ணாமல் how do you going to submit? சூப்பரான பழக்க வழக்கம்னா நீங்கள் அதனால் சப்மிட்டே பண்ணலன்னு சொல்ல வரேன். ஐயா, எந்த அளவுக்கு சப்மிஷன் இருக்குது? So my question is, perhaps you're reading the word of God, you're meditating it, but are you submitting to that word? ஐயா, சப்மிட் என்னுடைய எவ்வளவுக்கு எவ்வளவு நான் சப்மிட் பண்றேனோ அந்த அளவுக்கு என்னுடைய ஆவியின் பட்டயம் கூர்மையாக இருக்கும். The extent that I submit myself to God, it is to that extent that the sharpness of the sword of the Spirit will stand. அப்ப இந்த இடத்துல அவர் சொல்றாரு, ஆவி என்னும் பட்டயம் அப்படிங்கும்போது அது தேவனுடைய வார்த்தை என்ற பட்டயத்தை நீ எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லும்போது அதுல ஒரு முக்கியமான அர்த்தம் இருக்கிறது. So therefore when the Lord says that you have to take on the sword of the Spirit, there is a very very important point in it. ஆண்டவர் சொல்றாரு, மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் வாழுகிறான். The Lord says that man does not live on bread alone, but on every word that comes from the word from the mouth of God. நீ உலகத்தை நம்பி வாழ்ந்துகிட்டு டியூட்ரானமி 8:3 படி நீ பேசி நீ சண்டை போட்டினா பிசாசு உன்னை ஜெயித்துருவான். But if you live your life according to this world but yet want to use the words in the Deuteronomy 8:3, then the devil will very easily overcome you. You know the verse, but that verse didn't know you. Amen. இதுதான் இங்க பிரச்சனை. This is what the problem is. ஏன்னா இயேசு கிறிஸ்து தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையிலும் வாழ்றாருங்கிறதுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதுனால அங்க வேலை செய்தது. The word of God worked when Jesus used it against Satan when he said man does not live by bread alone but every word that proceeds from the mouth of God. Hallelujah சொல்லலாமா? Hallelujah. ஒரு sword of the spirit இருக்கு சார். I can do two things with the sword. Amen. One to operate myself, another to attack others. Thank you Lord. எனக்குள் கொடுக்கப்படுகிற வார்த்தை முதல்ல allow the God's word to operate in your life. Amen. இன்னைக்கு we are trying to attack, அது நிச்சயமா செய்யணும். Amen. அதுக்கு தான் அது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா
அது வேலையை செய்யணும்னா எனக்குள்ளாத அது ஆப்ரேட் ஆயிருக்கணும். Some Christians today, they want to use the sword of spirit and attack Satan. But the point is, if that attack should be successful, then the word of God should first operate in my life. இதுல உள்ளா தேவனுடைய வார்த்தை லோகோஸ் அப்படின்னு சொல்லி கிரீக் பதத்திலே சொல்லுகிறது. The Greek word logos is used when he talks about the word of God that fills this Bible. எந்தெந்த வசனங்களுக்கெல்லாம் எனக்கு வாக்குத்தத்தங்களாய் கொடுக்கப்பட்டதோ, எந்தெந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நான் ஒப்பு கொடுத்தனோ, that becomes a rhema to me. Amen. All of the words of God that I understand and I inherit as my promises, that becomes the word that operates in my life. எனக்கு ஒரு promise கொடுக்கப்பட்டிருக்குன்னா I submit myself. Amen. If God has given me a promise, then I submit myself to that promise. என்னோட ஒரு வார்த்தை பேசி இருக்குது, இதன்படி செய்ய அப்படினா I need to submit. இல்லனா நான் அதுக்கு சொந்தம் கொண்டாட முடியாதுன்னு சொல்ல வரேன். If the Lord has spoken and he's given a promise to you, you have to act in accordance to that word. Unless you do that, that word will not act in your life. அதுதான் நான் சொல்ல வரேன். அதுதான் எனக்கு ரீமா வேர்டா வரும். இல்லனா அது லோகோஸாவே இருக்கும். That is the point I'm trying to get to you, that it is only then that the word of God becomes a rhema word, but until then it is just a word of logo. Logos is a generic word of the word of God. Amen. Rhema is the specific word spoken to each and every single soul. Thank you, Lord. If I submit to the God's word, then that word of God becomes a rhema to me. It will start to operate in my life. Amen. Hallelujah. முதல்ல ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை நினைச்சு பாருங்க. Think for a moment the day when you tasted salvation. அப்ப வார்த்தையும் குத்துனுச்சு தானே. Wasn't it not that day when the word of God pierced your hearts that you submitted to Christ? என்ன யாரோ பாவின்னு சொன்னாங்களே புல்பிட்ல இருந்து. Somebody stood on the pulpit and accused me and said that you are a sinner and the only way of salvation is Jesus. ஐயோ நான் உணர்த்தப்பட்டனே. Oh, was I not touched by that word? ஐயோ அது எனக்குள்ளார இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்னு வேதம் சொல்லுதே, அது எனக்குள்ளார ஒரு கிழிச்சதே. Oh, according to the Bible which says that the word of God is a double-edged sword, it tore my heart apart. அது எனக்குள்ளார ஒரு பெரிய ப்ளீடிங் கொண்டு வந்ததே. Oh, did not it bring a bleeding in your life when you put it right for Christ? அப்புறம் நான் கர்த்தருக்கு நான் ஒப்பு கொடுத்தேனே இந்த வார்த்தையின்படி. And because of that I committed my life to the name of Jesus. ரட்சிக்கப்பட்டுட்டேனே. And then I tasted salvation. அதற்குங்கிட்டு ஒவ்வொரு சண்டையில வரும்போது பாஸ்டர் என்னதான குறிப்பா பேசுறாருன்னு சொல்றமே. And after that, soon after that, every message that I heard, it was as if the Lord was speaking to me. திரும்பவும் ஆண்டவருடைய வார்த்தை வருதே பலிபீடத்துல இருந்து. And once again the word of God is proceeding from the pulpit and piercing my heart. ஐயோ அதற்கு நான் ஒப்பு கொடுக்கும்போது அது என்ன ஒரு குத்தி கிழிக்குதே. Oh, whenever I commit myself and my life to that word, it starts to tear me apart. அது என்ன ஆபரேட் பண்ணிருதே. And it creates an operation in my Christian life. அது என்னை குத்தி கிழிக்கும்போது நான் சாக வேண்டும் என்பதற்காக அல்ல, நித்தியமாய் பிழைக்க வேண்டும் என்பதற்காக. Oh, when the word of God pierces your heart, it is not to kill you, but it is honor to give you eternal life. கரங்களை தட்டி ஒரு விசை நன்றி செலுத்தலாம். Hallelujah. 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 Allow the word of God to operate in your life. Amen. Our biggest problem is that we are not doing that most of the time. Amen. Hallelujah. Allow the word of God. Amen. Thank you, Your Lord. knowledge is nothing if you don't Amen. allow the word of God to operate in your life. Thank you, Lord. சாப்பாடை சமைச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தா உனக்கு பசி When ஆறிடுமா? you cook your food in a home, if you just stare upon it, would your hunger be satisfied? எப்படி சார் ஆகும்? How will that happen, sir? பல வண்ண பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது சார். Oh, there is a variety of breakfast laid up before you. நல்ல லஞ்ச் பஃபெட் இருக்கு சார். And there is a wonderful buffet lunch laid before you. அத பார்த்தா எச்சி ஊறுது. As soon as you see that, the juices in your mouth start to secrete. சாப்பிட்டாதான் பசி It is அடங்கும். only when you take that food and put it in your mouth that your hunger is satisfied. ஒரு சிலதை ஆண்டவர் ஆபரேட் பண்ண தான் செய்வார். There are many things that unless the Lord operates in your life, He cannot put right. அதனால சபையில ஹார்டா பிரசங்கம் வருதுன்னுலாம் யாரும் So சொல்லக்கூடாது. therefore, some people, when you sit in church, you should not come and say the word being preached is hard to accept. இதை விட அன்பான வார்த்தை உலகத்திலே கிடையாது. Oh, there is no other word in this whole world which is more kinder than the word of God in the Bible. உன் இருதயம் தான் ஹார்டா இருக்கு. It is only your hearts that you are hardened. வேற ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. Nothing else is the problem in a Christian's life. அதனால தான் அது சம்மட்டியும் உடைக்கிற லெவலுக்கு வல்லம் இருக்குது இந்த அன்புள்ள வார்த்தையில. So therefore, that is why the power of the word of God is able to break hearts. என்ன குத்தி கிழிச்சு விட்டாங்க. அப்ப கிழிக்க தான் அதுக்கு தான் வேர்ட் two-edged sword அப்படிதான். Some people say the preaching today tore me apart. That is the word of God operating. கத்தியை தொட்டுட்டு என்ன கிழிக்க கூடாதுன்னா எப்படி சார் அது? How can you say that when you go and touch the razor sharp edge of a knife that it will not wound you? அது முதல்ல என்ன சரி பண்ணணும்? First, you have to put your life in order. அதனால நான் சொல்றேன் submit to God's word அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, as and when I submit to God's word, remember that God's power is increasing in your life. Amen. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கரங்களை தட்டி நல்லா நன்றி Amen. சொல்லலாம். Hallelujah. Thank you, Lord. வார்த்தை
எனக்குள்ளார வாசமாகுது சார். அது அப்படியே வேலை செய்ய Oh, the ஆரம்பிக்குது. word of God is manifesting in my life and it is operating. அதுக்கு தான் ஆண்டவர் நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படின்னு சொல்றார். That is why God instructs his people and say, you have to obey my word. அவர் ஒன்றும் சர்வாதிகாரி கிடையாது சார். He is not a dictator. He is not a manager. He is your heavenly Father. Amen. Hallelujah. 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 He is your heavenly Father. Amen. நீ ஒரு ஆங்கிள் பாப்ப, அவர் அங்கேருந்து பார்க்கிறாரு, எல்லாம் தெரியும் அவருக்கு. You look at it only from one angle, but the Lord sees the big picture from heaven above. என்னுடைய ஆத்மாவில் இருக்கிற கசப்பு, கோபம், பொறாமை, எல்லா லஸ்ட் எல்லாத்தையும் நான் தேவனுடைய வார்த்தைக்கு சப்மிட் பண்ணும்போது என்ன ஆபரேட் பண்ணி சரி பண்ணுவார்னு சொல்ல வரேன். All the bitterness, the sin, the lust that is in my heart, when I submit it to God, that is when his word starts operating. அத முதல்ல இத சரி பண்ணு, அப்புறமா வெளியில இருந்து பொறாமை வரும்போது எப்படி செய்யணும்னு நான் அடுத்து உங்களோட பேச போறேன். It is only when you put right what is already within you that you will be able to deal with the things that come externally from the world into your Christian life. வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்காம என்னால முதல்ல ஹேண்டிலே பண்ண முடியாது sword of the spirit. It is impossible for me to handle this word of God unless I commit myself to his word. அதனால தான் நம்மளுக்கு சில நேரம் இந்த மாதிரி வரலாம், நாங்கலாம் ஜெபிச்சா ஆண்டவர் கேட்க மாட்டார். So that is why some Christians they say, oh, when we pray to God, he never hears my prayer. நாங்கலாம் தொடுத்தனா பிசாசு போக மாட்டேங்குது, எங்களை வந்து கட்டி பிடிச்சிக்குது. Oh, whenever we look at the devil and we ask him to go away, he doesn't. He's constantly embracing me. அதெல்லாம் அப்படியெல்லாம் எங்கேயுமே வேதவசனம் The சொல்லவே. Bible never ever speaks anything as such. ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. நீ ஜெபம் பண்ணாதான் கேட்பார். The Lord listens to you when you go to his throne of mercy and pray. ஆமா, நீ எப்படா பண்ணுவே, எப்படா பதில் கொடுக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கார். He is waiting when my child will come and he will pray and ask me. உன்ன மூலமா தான் अनेक பிசாசு வெயிட்டிங் கியூல நிக்குது, நீ நான் துரத்தணும். It is only through you that you are going to deal all the line of Satan and his cronies who are waiting. அதுக்கு பாஸ்டரை கூப்பிடலாம், மூப்பரை கூப்பிடலாம்ன்றலாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. Don't have your expectation that is the job of a pastor or a priest. இதெல்லாம் நடக்கணும்னா முதல்ல நீ தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து வாழ். So therefore, if all of these things have to operate in your life and the promises be fulfilled, first submit to God. Hebrew 4 chapterல 12th verse எப்படி சொல்லுது? For the word of God is alive and active. என்னவா? Alive and active. Amen. Sharper than any double-edged sword. Thank you, Lord. It penetrates even to dividing soul and spirit, joints and marrow. It judges the thoughts and attitudes of the heart. Amen. இது நம்மளை பத்தி சொல்லுதா இல்ல பக்கத்துல உள்ளவங்களை பத்தி சொல்லுதா? Do you think these words of God are applicable to you or to your neighbor? இது நம்மளை பத்தி. It is for us. அது எப்படி எனக்குள்ளார வேலை செய்யுது அப்படின்னு சொல்றாரு. The Lord says how that word will operate within me. நீ வார்த்தை ஆவி என்னும் பட்டயம் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா சார், ஒரு பட்டயம் செய்றவன் எப்படி தெரியுமா செய்வான்? எத்தனை வாட்டி நெருப்புல காய்ச்சி எடுப்பாங்க தெரியுமா? Do you know, if you want the sword of the spirit that you are using to be strong, just like the blacksmith seasons the sword, so you have to season it. ஒரு அழலையா சொல்லலாமா? Hallelujah. எவ்வளவுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு எனக்குள்ளார ஆண்டவர் ஏற்படுத்துகிற அந்த ஆவியின் பட்டயம் பயங்கர ஷார்ப்பா இருக்கும். இன்னும் ரெண்டு. To the extent I commit myself to God's word, to that extent the sharpness of the sword of the spirit that I wield will stand. இன்னொன்று இப்படி ஒன்று கேள்வி கேட்டுக்கலாம். There is one more thing. There is a question that we can all ask ourselves. வார்த்தையை படிச்சு அது எனக்குள்ளாரே வேலை செய்யலனா, அந்த வார்த்தையை சொல்லி நான் பிசாசை விரட்டும் போது அது எப்படி வேலை செய்யும்? Amen. If I speak the word of God and that word of God is not operating in my personal life, how would it be powerful and authoritative when I speak it to devil? இது கொஞ்சம் அநியாயமான விசுவாசமா இல்ல? Is this not an unjustifiable faith? யார் விஷம் குடிச்சாலும் செத்து தான் போவாங்க. Any man who drinks poison will die. ஆனா ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி விஷத்தை எவனாச்சும் குடிக்க வைக்கும் போது அவர் நம்மளை காப்பாற்றுவார். But if God puts you in a situation where you have to drink that poison, maybe God will rescue you. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் அந்த வார்த்தைக்கு நான் ஒப்பு கொடுக்காம இன்னொரு வசனத்துக்கு நான் அதை நம்பி அதை அடுத்த எதிரியை காலி பண்ணணும்னு நினைக்கும் போது அது வேலை செய்யாதுன்னு சொல்ல வரேன். My point to you is this: if I first don't submit and believe on the word of God, I cannot use that word against the devil. அதனால
தான் நம்ம அனைவரும் நானும் இயேசு நாமத்திலாம் பிசாசை போனேன் போகவே மாட்டேங்குதுன்னு சில நேரம் நம்ம சொல்லிடுறோம். So therefore, that is why many Christians say, when I say in the name of Jesus, flee from me, devil, he doesn't. நானும் இயேசுவின் வார்த்தையில நான் போய் யெகோவா ராஃபாண்டை கருத்து வச்சு ஜெபம் பண்றேன் வியாதி போகணும்னு சொல்லி உடனே போக மாட்டேங்குதே அப்படின்னு சில நேரம் நம்மளுக்கு நினைப்பு வருது. And when I go and I place my hand on a sick person and I say he be healed in the name of Jesus, that doesn't take place. இதெல்லாம் உங்களையோ கேலி பண்ணுவதற்காகவோ கிண்டல் பண்ணுவதற்காகவோ இது சொல்லப்படவில்லை. My intention is not to make you feel bad about this. நம்ம எந்த அளவுக்கு இன்னும் இம்ப்ரூவ் ஆனா கர்த்தர் நம்மளை எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்க முடியும்னு சொல்லறேன். I want to make you understand that when you obey to the word of God, the extent that God can use you. நீ ஜெபிக்கும்போது நிறைய பேர் குணமடையணுமே. Oh, when you go down and you pray, many people will be healed. ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. நீங்க ஜெபிக்கும்போது இப்ப வந்து சாட்சி சொல்லலையா? Did we not hear some of the testimonies in church today when they had prayed? I challenge you, my dear brothers and sisters. Amen. நீ வசனத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ உன்னுடைய வாழ்க்கைய. When நீ உனக்குள் தேவனுடைய முழு வல்லமையும் யூஸ் பண்ணிக்க உன்னை பயன்படுத்துவார். Oh, when you commit yourself to the word of God, the entire authority and the power behind his word will manifest in your life. Hallelujah. Hallelujah. இரண்டாவதாக Secondly, இப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், allow God's word to operate in my life. இப்ப allow the sword to attack the enemies. Amen. ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. இப்ப நீ ஆவியின் பட்டயத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். So now when you have already got the word of God in your life, that is when you have to wield the sword of the spirit. ஹalleluya. ஏன்னா இப்ப சப்மிட் பண்ணிட்டோம். So because now we have submitted to his word, இப்ப எதிர்க்கிற வேலை வந்துருச்சு. now the time has come for you to stand up. தம்பி இன்னைக்கு ஆராதனை செய்யும்போது முதல் வசனம் அது எனக்குள்ளார ஒரு சக்குன்னு ஒரு பொறியை கிளப்பி விட்டுச்சு. Today when brother William started worship, the words that we read, one thing sowed a fire in my heart. அழகா சொன்னார். எஸ்ஐயா 56ல verse 1 என்ன அழமையா சொல்லுது பாருங்க. In Isaiah 56 verse 1, the Bible very beautifully says, கர்த்தர் உனக்கு நீதி செய்ய மிகவும் சமீபத்து இருக்கிறார். oh, the Lord is very close of bringing justice into your life. ஒரு ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. உன்னுடைய இரட்சிப்பு சமீபமாக இருக்கிறது. Oh, but your salvation will be through the church. உன்னுடைய வாழ்க்கையில செய்ய போற நீதி ரொம்ப கிட்டக்க வந்துருச்சு. Oh, the salvation and the justice that is going to take place in your life has come very very soon, is close to you. அதனால தான் இன்னைக்கு ஆவியின் பட்டயத்தை பத்தி நம்மளோட பிரசங்கம் பண்ண போறாங்க. செய்றார் ஆண்டவரே. That is why the Lord is speaking to you about the sword of the spirit today. ஏனா நீதி ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. அடிச்சு காலி பண்ணி நீ எடுத்துக்கோங்கறார் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். Because the time has come, it is very close. He wants you to use that spirit to destroy Satan and his works and inherit your promises. Hallelujah. Hallelujah. ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கோ. Oh, take on, wield the sword of the spirit. எப்படி எல்லாம் நம்ம வந்து அவனை அட்டாக் பண்ண முடியும்? Oh, all the different ways that the devil can come and attack you. Be self-controlled in every situation. Amen. Hallelujah. Be self-controlled. Amen. 1 Peter 5:8 இப்படி சொல்லுது. Be alert and sober mind. Your enemy the devil prowls around like a roaring lion looking for someone to devour. Amen. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கானா யாரடா முழுங்கி விடலாம்னு. The Bible is saying that the devil is constantly prowling around to devour you. நம்மளுடைய இருதயத்தை பிசாசு என்ன பண்ணுவான், ஒரு வஞ்சகமான முறையில் அதை வஞ்சித்து தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய எப்பொழுதுமே அவன் வேலையை செய்வாங்க. Constantly the devil is trying to operate on your heart and create a grudge in it and a grudge against Christ. இப்போ ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் இருந்தாங்க. இந்த கதை எல்லாருக்குமே தெரியும். Every Christian knows the story of Adam and Eve in the garden. ஆண்டவர் சொல்றாரு நீ எல்லா பழத்தையும் சாப்பிடுப்பா, இந்த மரத்து பழத்தை மாத்திரம் சாப்பிடாத The அப்படிங்கறார். instructions that the Lord gives to Adam and Eve is you can eat of the fruit of every tree in this garden, but apart from this. ஆனா பிசாசு ஒரு வஞ்சகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அவங்களை கீழே தள்ளி விட்டான். But we see that the devil creates a cunning plan and through that he brings Adam and Eve to destruction. நீங்க செல்ஃப் கண்ட்ரோல்டா இல்லனா you will be always fall in temptation. Amen. ஒரு ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா you will always fall in temptation. Amen. அதுலலாம் நம்ம ரொம்ப உறுதியா இருக்கணும். ஒரு draw the line, that's it, அவ்வளவுதான். Amen. draw the line, that's it, அவ்வளவுதான். அது தேவனுக்கு விரோதமான காரியம், போ அதை நினைக்கவும் மாட்டேன் பார்க்கவும் மாட்டேன்னு சொல்லணும். Oh, this is a work that is contrary to God, so I will not think about it or neither will I do it. Draw the line and make a determination. Hallelujah. Ephesians 2:2 இப்படி சொல்லுது. Amen.
ஒரு காலத்துல நீ அடங்காம உன் இஷ்டப்படி உன்னுடைய இச்சையின்படி எல்லாம் நடந்தப்பா, கீழ்ப்படியாம பிள்ளையா இருந்தப்பா. ஆனா இப்ப நீ அப்படி கிடையாது அப்படின்னு வேதம் சொல்லுது. The Bible in Ephesians 2:2 says that once you were dead in your transgression and sin in which you used to live when you followed the ways of this world and of the ruler of the kingdom of the air. ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. ஏன்னா நீ அந்த டெம்ப்டேஷனுக்கு நீ பிசாசுக்கு இடம் கொடுத்த அப்படின்னா உன்னை அவன் கீழே தள்ளி விடுவான். So therefore when you give room for the devil and his temptation, he will use that to push you over. செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஆவியின் பட்டயத்தின் மூலமா தான் நீ அவனை எதிர்கொள்ள முடியும். It is only through the self control, the sword of the spirit, that you can overcome the devil. நீ செல்ஃப் கண்ட்ரோலா இருப்பேன்னு முடிவெடுத்துரு, அப்புறம் பாரு உனக்குள்ளார நீ சப்மிட் பண்ண வேர்ட் ஆஃப் காட் எப்படி வேலை செய்யுதுன்னு. Once you make that decision that you are going to be self control in the worldly things, look and see how the sword will work in your life. இன்னைக்கு எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ரொம்ப மேஜிக் பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்க. Many Christians today, they sat in church and they want God to work a magic in their life. நான் போய் திருடுவேன், I will go and I will steal, ஆண்டவர் என் கரத்தை பிடிச்சு திருடாதேன்னு சொல்லணுமா? but the Lord should come and hold my hand and prevent me from stealing. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Is this the way? Amen. எங்க ஆண்டவர் மேஜிக் பண்றவர் இல்ல சார். The Lord that we preach today is not the Lord that works magic. பெட்டி பெட்டியா பணம் எனக்கு இல்லாதது திறந்து வைக்கப்பட்ட பெட்டகத்தை பார்த்தாலும் நான் அதை அபகரிக்க மாட்டேன், எடுக்க மாட்டேன்னு நீ உறுதியாயிரு. It is you who have to be determination and draw the line that even if you see a chest full of gold and money, that you will not stretch forth your hand and steal from it. ஹல்லேலூயா. Hallelujah. அப்படி இருக்கும்போது It is only when you are thus, உனக்குள்ளார உள்ள தேவனுடைய வார்த்தை நல்ல பட்டயமா வேலை செய்ய the ஆரம்பிக்கும். word of God that which is a sword in your life will start to operate. நம்மளுடைய எண்ணங்கள்ல அநேக காரியங்கள் ஏற்படுகிறதுங்க. Our thoughts are deviated with many circumstances. ஐயோ நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கு, நம்மளா இப்படி எல்லாம் சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். Sometimes we ourselves are astonished the way our mind leads us to think. மோசமான கேவலமான சிந்தனை நிறைய நேரம் வந்துருது, நம்மளுக்கே பிடிக்க மாட்டேங்குதானா? Many times the thoughts that come into our mind is so bad and dreadful that even we feel sad about it. எப்படியாவது உள்ள நுழைஞ்சு நம்மள சீர் கெடுத்து போடணும்ங்கறதா பிசாசுனுடைய வேலை. Oh, the job of Satan is to find a way, one way or the other, to enter into your mind and destroy the faith. இப்போ நீ வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளை ஆயிட்டியா? As soon as you become the child of God who is committed to the word of God, இப்போ நீ அந்த மாதிரி வர்ற எண்ணங்களை நீ வெட்டுனா அது செத்து போகும். it is then when you cut those kind of thoughts with the sword of the spirit that those thoughts will die. Amen. 2 Corinthians 2 Corinthians 10 4 and 5 படிச்சு பாருங்களேன். Amen. When you go and read 2 Corinthians chapter 10 verses 4 and 5, அதுல இவ்வளவு அழகாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். we see that the Bible very beautifully describes it. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேற்றுமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். The weapons we fight with are not the weapons of the world. On the contrary, they are divine power to demolish strongholds. We demolish arguments and every pretension that sets itself up against the knowledge of God, and we take captive every thought to make it obedient to Christ. வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தவனுக்கு இங்க இருந்து எதுவுமே வேலை செய்யாது. When we commit ourselves to God's word, nothing from within the heart will destroy you. அதாவது நான் இங்க இருந்து சத்துரு வேலை செய்ய முடியாதுன்னு சொல்ல வரேன். I'm saying that once you do that, the devil cannot operate from within your heart. ஆனா வெளியில இருந்து வருவாங்க. But he will start attacking you from the outside. அப்படிதான் ஆதாம் ஏவாளுக்கு வந்தா. That is exactly how he came and attacked Adam and Eve. அப்படிதான் இயேசு ராஜாவுக்கும் வந்தா. It is exactly the same way he tried to attack Jesus Christ. ஆனா அவர் ஜெயிச்சாரா இல்லையா? What, did he not win that battle over with Satan? கரங்களை தட்டி ஒரு விஷயம் நன்றி செலுத்தலாமா? Hallelujah. ஹalleluya. Hallelujah. அவர் ஜெயிச்சாரா? Oh, he won that battle. ஏனா அவரால அந்த sword of the spirit கரெக்ட்டா பயன்படுத்தி ஜெயம் எடுக்க முடிந்தது. Because he was able to wield the sword of the spirit and claim victory over the Satan. அந்த தாட் உள்ள வரும்போதே அதை demolish பண்ணுங்கறார் ஆண்டவர். The point is that the Lord is saying is as soon as those thoughts come into your mind, use the sword of the spirit to destroy it. எங்களுடைய காரியம் பிசாசுடைய அரண்களை நிர்மூலப்படுத்தக்கூடிய தேவ பலன் இருக்கிறது. Oh, the works of the children of God is to bring and put to shame the principalities and the power
of darkness of the devil. ஐயோ, பிசாசுடைய ஸ்ட்ரேஞ்ச் ஹோல்ட் ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ் எல்லாம் முறியடிக்கக்கூடிய ஒரே வல்லமை உடையவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். The only people who have the authority and the strength to put to shame and demolish the strongholds are the children of God. நீ வேர்ட் ஆஃப் காடுக்கு சப்மிட் பண்ணிட்டனா உன்னுடைய ஸ்வார்ட் பயங்கர ஷார்ப்பா இருக்குது சார். As soon as you submit to yourself to the word of God, the sword that you have in your hand becomes a sharp sword. நீ அதை கட் பண்ணும்போது அது செத்து தான் போகும்னு சொல்ல வரேன். And when you use it and when you attack Satan and cut him, the truth is that those attacks would die. அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அவ்வளவு ஒரு வைராக்கியமாய் நீங்களும் நானும் வாழணும். Oh, you should live a Christian life with such kind of a zeal. பிசாசு எந்த வகையிலாவது நம்மளை வந்து சிதைக்க தான் பார்ப்பான். Oh, the devil will constantly try to be attacking you and making you topple over. ஆனா எனக்கு ஆவியானவருடைய பட்டயத்துல தேவ பலம் இருக்கிறது. அதன் மூலமா எல்லா எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் சிறைப்படுத்த முடியும். But through the Spirit of God and the sword of His Spirit, I can bring every one of those thoughts and circumstances under the control. செல்ஃப் கண்ட்ரோல்டுன்னு சொன்னேன். ரெண்டாவது பி ஸ்ட்ராங் இன் ஃபெய்த். Amen. நீ ஆவி என்னும் பட்டயத்தை யூஸ் பண்ணும்போது விசுவாசம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். When you wield the sword of the Spirit, one other important point is you should be a man with faith. நம்ம ஒரு ஆளை வெட்டுறோம், பிசாசை வெட்டி விட்டுட்டு ஒழுங்கா வேலை செய்தாங்கிற லெவலுக்கு நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடாது. When you use the Spirit of God and attack Satan, you're not testing the sword of the Spirit, but you're expressing faith on that sword of the Spirit. ஸ்வாடு வேலையை பக்காவா பண்ணும். Oh, the sword will always do the work that it has been established for. நீ சப்மிட் பண்ணியிருக்க வேற வேர்ட் ஆஃப் காடுக்கு. You have also submitted yourself to the word of God. அப்ப அது பயங்கர சூப்பர் ஷார்ப்ல இருக்கும். So therefore the sword of God will be super sharp. அதனால நல்லா விசுவாசத்தோட எடுத்து பார்க்கிற எதிரியெல்லாம் போட்டு தாக்கு. So therefore when you wield it with faith in your heart, you can attack all of your enemies. ஹalleluya. Hallelujah. நான் சில சமயம் என்னுடைய மனைவிக்கும் எனக்கும் ஒரு சின்ன ஒரு அன்பான சண்டைகள்லாம் வரும். Many a times I have these loving quarrels with my wife. ஒன்றும் பண்ண மாட்டேன், அது கூடலாம் சண்டை விட மாட்டேன், ஏன்னா ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும் எனக்கு. I will not go and fight with my wife because I know I can never win that battle when I fight with her. இப்பெல்லாம் எனக்கு ஆண்டவர் நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறாருங்க. These days the Lord has given me a lot of wisdom. பேசக்கூடாத இடத்துல பேசவே மாட்டேன். I will not talk in the situations where I should not talk. ஆமா, அது மாதிரி நான் அந்த மாதிரி இப்பெல்லாம் வந்து அந்த மாதிரி என்கேஜே பண்றது கிடையாது. So these days I've learned my lesson. I do not even entertain those thoughts. எனக்கு மேல் வீட்டு அறை ஒன்று இருக்குது. I know I have a room in the upper quarters. நல்லா போய் முழங்கால் பட்டிட்டு அட்டி அந்த ஸ்பிரிட் உள்ள வேலை செய்து பாருங்க. ஈனிகளே நிறைய அட்டின்னு அடிப்பேன். இப்போ மூணாவது வீட்டுக்கு அந்த குரல் கேட்கும். உண்மையை நான் ஒத்துக்கிறேன். I will go down on my knees in my room above and I will storm heaven and I will attack the spirit that is trying to destroy me. கொஞ்ச நேரம் கழிச்சு எங்க அம்மையார் கதவை திறந்துட்டு வருவாங்க எங்க பிரேயர் ரூம். Within some time my wife will slowly crawl into the prayer room. சாரிப்பா. And she'll come and say, sorry darling. போய்க்கோ இன்னும் நிறைய வேலை இருக்குது. யுவர் சாரி இஸ் அக்செப்டட். நவுரு டோரை சாத்திட்டு போ. அன்பா தான் சொல்லுவேன், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. I will very kindly I will tell her, okay, I accept your sorry, now close the door and go away. 2 வருஷமா இந்த பாலிசி தான் நம்மளுக்கு நடக்குது. என்னென்னமோ பாலிசிங்கிறான். இதுதான் ஏன் சூப்பர் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. For 2 years this is the policy I am adopting at home. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எப்படியோ பொண்டாட்டியை ஜெயிக்கிறேனா இல்லையா? I am very happy because one way or the other I am winning over it. ஆமா, நிறைய பேர் வேற மாதிரி ஜெயிக்க பார்க்குறீங்க, அதான் தோத்து போறீங்க. அன்பான சகோதரர்களே, my beloved brother and sister in Christ, my beloved brothers in Christ, you are trying to overcome your wives probably in the worldly way, but this is one other way to try. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எந்த காரியத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்தக்கூடிய தேவ பலன் எனக்குள் இருக்கிறது. The point I'm trying to get across is no matter what the situation in your personal lives is, with the word of God you can bring it under your control. நீ ஆவியின் பட்டயத்தை விசுவாசத்தோட பிடி. Oh, you have to wield the sword of the spirit with faith. இத வெட்டினா செத்துதான் போவோம். You have to have that faith in your heart that when I use it and I wield it and I cut it, it will be destroyed. ஏனா இது உள்ள ஒரு பவர்ஃபுல் வெப்பன் இந்த யுனிவர்ஸ்ல கிடையாது. Because apart from the sword of the spirit there is no other weapon which is more powerful in this whole universe. இதை விட உள்ள பவர்ஃபுல் வெப்பன் கர்த்தர்க்கே கிடையாது. Even God himself does not have a more powerful weapon than this. அவர்ட்ட உள்ள ஒரு precious and the most holy and the powerful weapon is given to us as well. It is the same powerful weapon, amen, that is given to us.
நீ வந்து விசுவாச குறைவோட இருந்தினா பிசாசோட எப்படி சார் ஜெயிக்க போற? How are you going to win this battle against the Satan? ஹalleluya. Hallelujah. Be strong in your faith. Thank you, Lord. ஹalleluya. ஆபிரகாம் அப்படிதான் ஆனான்னு ரோமர் 4th verseல 4th chapterல 20:21 சொல்லுகிறது. This is what the Bible says in Romans 20:21 about Abraham. அவன் he became strong in the faith அப்படின்னு வேதம் சொல்லுதுங்க. Amen. Hallelujah. அவன் வந்து ஃபெய்த்தில் நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டானா. ஆனால் அதுக்குள்ளார அவன் பட்ட பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது. ஆனாலும் அவன் ஆவியின் பட்டயத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு போர் செய்து கொண்டே இருந்ததுனால அவனால ஸ்ட்ராங்காக தான் ஆக முடிஞ்சது, வீக்காக ஆகவே முடியலை. ஒரு அலையிலையா சொல்லலாமா? Amen. Hallelujah. நீ மாத்திரம் அந்த ஆவியின் பட்டயத்தை சரியா பிடிச்சினா நீ ஸ்ட்ராங்ப்பா. If you are able to wield the spirit, the sword of the spirit the right way, then there is nobody stronger than you. தேவன் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் சொல்லி 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 எதிரியோட சண்டை போடு. Keep confessing and pronouncing the promises that God has given you when you battle against your enemy. நான் அன்னைக்கு ஒரு நாள் இந்த லாசருனுடைய மரிப்பை குறித்து நான் ஒரு நாள் தியானம் பண்ணேன். எனக்கு ஒரு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். நான் அதை உங்களோட இப்ப பகிர்ந்து கொள்றேன். மிகவும் பிரயோஜனமா இருக்கும். One day I was meditating about the instance about Lazarus when the Lord sowed a thought in my mind which I'm going to share with you today. John 11th chaptersல அந்த whole story சொல்லப்பட்டிருக்குதுங்க. We see the story mentioned in John chapter 11. இயேசு 4 நாள் கழிச்சு வர்றாரு. லாசரு இருக்கிற கல்லறை புதைக்கப்பட்ட இடத்துக்குள்ளார வர்றாரு. அவனுடைய சகோதரி மார்த்தாள் ஓடியாரா. We see the instant when Jesus is coming 4 days after Lazarus was put into the tomb or he died, and his sister comes running to him. Hallelujah சொல்லலாமா? Hallelujah. ஆனா அந்த இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நீங்க இங்க இருந்திருந்தீங்கன்னா என்னுடைய தம்பி மரிச்சிருக்கவே மாட்டான் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. Martha comes crying to the Lord and says, Lord, if you had been here, my brother would not have died. ஆண்டவர் பார்க்கறாரு. The Lord looks at that situation. சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு வசனம் சொல்றாரு. யோவான் 11th chapterல 23ல அழகா ஒன்னு சொல்றாரு. He responds to that with the words mentioned in John chapter 23. Your brother will rise again. Amen. ஒரு அலையிலையா சொல்லலாமா? Hallelujah. நல்ல கெட்டியா புடிங்க. Hallelujah. Your brother will rise again. Amen. இந்த இடத்துல போர் செய்ய போது நீ கீழே விழுந்து கூட கிடக்கலாம். The point is, when you are battling, perhaps you've been slain and lain on the ground. உங்களுடைய சூழ்நிலைகள் ஒருவேளை இந்த லாசரு மரித்து போனது போல கூட இருக்கலாம். Maybe your personal situation is as such as though it is like Lazarus is dead. ஐயோ 4 நாள் ஆச்சே கல்ல புரட்டாதீங்க ஆண்டவரேன்னு சொல்ற லெவலுக்கு நாரி போயும் இருக்கலாம். It may be as a stinking state where they are instructing the Lord not to roll away the stone from the tomb because it's 4 days since he had died. எனக்கு சூழ்நிலைகள் முக்கியமல்ல. Oh, circumstances is not important for me. காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற கர்த்தரே முக்கியம். The one that is important to me is God Almighty, who is able to change the times and the circumstances. அவர் ஒருவரே காலங்களையும் சமயங்களையும் மாற்றக்கூடியவர். He is the only person who can change the times and the circumstances in your life. ஓ உன் சகோதரன் எழுந்தரிப்பான். He says that your brother will rise again. ஓ நீ சுகமாயிருப்பாய். And you will be healed. அவர் வார்த்தை சொன்னார்னா போதும். If he only says the word, that itself is enough. அத விசுவாசிக்கிற லெவலுக்கு நீ நல்லா இருந்தினா போதும். If you are at a level that you are able to put faith and trust in that word, that is sufficient. இப்படிதான் ஆண்டவர் இந்த மார்த்தாள்ட்ட சொல்றாரு, உன்னுடைய சகோதரன் எழுந்தரிப்பான். This is what Jesus is saying to Martha, saying your brother will rise. அந்த அம்மாவுக்கு இன்னும் விசுவாசம் பெருசா வரல. Even then the faith for her does not come up to the standard. பத்தாதுக்கு அந்த அம்மா தங்கச்சி வேற வருது மரியாள் வந்து அதே டிட்டோ வசனம். Not only that, even a sister comes behind and the same ditto statement she is mentioning to Christ. ஒரே புலம்பல். They're grumbling and mumbling. ரெண்டு பேரும் சொல்லி வச்சிட்டு வந்த மாதிரி ஏதோ திருக்குறள் செய்யல சொல்றது மாதிரி சொல்றாங்க. ஏன் நீங்க இருந்தீங்கன்னா என் தம்பி செத்துக்க மாட்டான். Both like parrots, they come and they're repeating and saying the same thing to Jesus. அவர்தான் இப்ப வந்துட்டார்ல. It is him, the Lord, who is now come into that circumstance. ஒரு hint வேற கொடுத்துட்டார்ல, your brother shall rise again. And he has also given them a hint to strengthen their faith, saying that your brother will rise again. அந்த வார்த்தையை கெட்டியா புடியா. Oh, you have to cling on to that word. இன்னைக்கு நிறைய பேர் பெரிய பெரிய கூட்டத்தெல்லாம் போய் எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தங்கள்லாம் வாங்கிட்டு ஒண்ணும் நிறைவேறாம உட்கார்ந்திருக்கீங்க. Many people go chasing after servants of God and sit in great big revival meetings and hear the word of God, but that word of God is not manifesting in their lives. இதுவரைக்கும் எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை ஒண்ணு கூட நிறைவேறாம இருந்தது
வந்தது இல்லைங்க. கரங்களை தட்டி நன்றி Amen. செலுத்துறோம். Hallelujah. ஆமென். Amen. Your faith should be as such that the word of God, when it is given to you, that every one of them will be fulfilled. ஒன்னு ரசிச்சு ருசிச்சு நான் பெற்றுக்கொள்றேன். Every one of the word of God in my personal life, I enjoy it, I taste it, and I receive it. ஐயா ஈஸியா கிடைக்க மாட்டேங்குது, கொஞ்சம் போராட்டம் இருக்குது, எனக்கு பயம் இல்லை, ஏன்னா நான் தான் ஜெயிப்பேன். It doesn't come easily. There are battles that I have to fight, but eventually I have the faith that it is me who will win that battle. ஆண்டவர் பார்க்கறாரு, லாசரஸ் கம் அவுட். The Lord looks at the tomb and he says, Lazarus, come out. 4 நாளாச்சு அவன் செத்து போய். It is 4 days since this man has been put in the tomb and he is dead. ஏதோ வீட்ல உள்ளவன வெளியில வான்னு சொல்றது மாதிரி சொல்றாரு. He goes and he stands as though he is standing at the threshold of somebody's house and calling somebody. உன்னுடைய சூழ்நிலை அவ்வளவுதான். Your circumstances are such. உன்னுடைய பிரச்சனை அவ்வளவுதான். Your problem will be brought to an end so easily. உன்னுடைய கஷ்டங்கள் அவ்வளவுதான் சார். Oh, your problems and your trials and your tribulations are such. அவருடைய 2 வார்த்தையில தான் அடங்கி இருக்குது. It is only encompassed in those 2 words of the Lord. நீ சுகமானாய். You will be healed. நீ செழிப்பாய் இருப்பாய். You will be flourishing. நீ பரிசுத்தமாய் You இருப்பாய். will be pure. நீ துன்பத்தை காணாது You இருப்பாய். will not face sadness. உன்னுடைய துக்கம் சந்தோஷமா மாறுது. And your sadness will turn into joy. அது அப்படியே கெட்டியா பிடிக்கணும். Hold on to those words. அது அப்படியே கெட்டியா பிடி. Hold on to those words. உனக்கு தானே பேசினாரு. It is to you that the Lord is speaking those words. உங்க மேல அன்பா இருக்கிறதுனால தானே பேசினாரு. He speaks those words because he loves you. ஐயா நீ மோசமான ஆளா இருந்தா அத பத்தி அவருக்கும் கவலை இல்ல, எனக்கும் கவலை இல்ல. Sir, you may be somebody who is so bad in your personal life. I do not care and the Lord does not care. ஆனா அவருடைய வார்த்தை மிகவும் கவனமாய் இருக்கும். But you have to pay close attention to his word. அது சொன்னதை நிறைவேற்றும். If the word of God is spoken, it will not come back void. நல்லா தியானிச்சு பாருங்க. Closely pay attention and meditate on those words. 4 நாளாச்சு செத்து போயிட்டான். The man has been dead for 4 days and put into that tomb. லாசரஸ் அப்படிங்கும்போது அவனுக்கு உயிர் வந்துருச்சு. As soon as the Lord calls out to his name and says Lazarus, life enters into his body. யோவான் 6:63 சொல்லுகிறது, நான் சொல்லுகிற வசனம் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. John 6:36 says, my word is life. Hallelujah. Hallelujah. John 6:63 அப்படி சொல்லுதுங்க. This is what John 6:63 says. Oh, the word I have spoken to you is a spirit and there is a life in that word. Amen. Hallelujah. அதனால தான் செத்து போனட்ட லாசருங்கிறாரு, அவனுக்கு உயிர் வந்துருச்சுங்கறேன். That is why the dead man, when the Lord calls out his name Lazarus, life comes into him. ஒரு கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாம். Hallelujah. லாசரஸ்ங்கறாரு, அவனுக்குள்ளார உயிர் போகுது. ஏன்னா இவருடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறதுனால செத்து போனவன், உன்னுடைய சூழ்நிலை செத்து போனது நாரி போனதா இருந்தாலும் அவர் சொன்னார்னா அதுல ஜீவன் உண்டாகும். Sir, when the Lord speaks a word, because there is spirit and life in those words, even your circumstance may be as though you are dead, but it will cause a life into that situation. ஏன்னா அவர் ஸ்பீக் பண்ணார்னா அதுல லைஃப் இருக்குதுங்க. Because when the Lord speaks the word, the life is in that word. ஏன்னா அதுல தான் எல்லா விஷயமுமே இருக்குது. Because everything is encompassed in the word of God. Come out அப்படிங்கறாரு, வெளில வந்துட்டான். As soon as he commands and say come out, the man comes out. ஒரு ஹalleluya சொல்ல முடியுமா? Hallelujah. அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. Oh, the word of God is a word which has life. இந்த ஆவியுள்ள அந்த ஜீவனுள்ள வார்த்தையை தான் நீங்களும் நானும் பட்டயமா வச்சிருக்க சொல்றாரு. It is that same word of God that the Lord is instructing that you use as a sword of the spirit. எனக்கு ஜீவனை கொடுத்தது, எனக்கு என் ஜீவனுக்கு எதிராக வருகிற காரியங்களை முறியடிக்க அதனால் முடியாதா? Oh, is it not having the power and authority to meet the circumstance in your life and crush it? ஒரு ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. சத்தமா சொல்லலாமா? Hallelujah. When king speaks, that becomes a decree. Amen. Even he himself cannot change it unless and until he puts another decree. Amen. Once the king has spoken, once he has uttered, he himself is under that word. Amen. He cannot revoke. Hallelujah. We have seen so many instances from the Bible. Thank you, Jesus. Once king has spoken, that's it. Even the worldly king are having that kind of power. Just imagine about the universal king. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. He is the king of kings. Hallelujah. Amen. He sees the dark and spoke the word, be light. Hallelujah. Hallelujah. Be light. Amen. அந்த பி லைட்டுங்கிறதுல
எல்லா பேக்கேஜும் இருக்குதுங்க, அதனால அந்த இடத்துல ஒளி உண்டாகுது. When the Lord pronounced and said, "Let there be light," in those 3 words, everything was encompassed and the universe had light. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 138:2 இப்படி சொல்லுகிறது, Psalm 138:2. Amen. தேவரீர் நீர் உம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறேன். Amen. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. God, among all the fames, you have glorified your word அப்படின்னு சொல்றார். Thank you, Jesus. தேவரீர் அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்திருக்கிறார். அதனால ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாரு அப்படின்னா அதை அவர் மகிமைப்படுத்தி ஆக வேண்டும். So therefore, when the Lord speaks a word, that word has to be glorified. Hallelujah. Hallelujah. சங்கீதம் 138:2 கடைசி பகுதி இப்படி சொல்லும். ஹalleluya. This is what Psalms 138:2 in the last bit of the verse says. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கல உம்முடைய வார்த்தையை நீங்க மகிமைப்படுத்தி இருக்கிறீங்க ஆண்டவரேன்னு சொல்றான். Lord, among all of your creation, it is your word that you have magnified. அப்பேற்பட்ட தேவனுடைய வல்லமையுள்ள வார்த்தை எனக்கு ஆவியின் பட்டயமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. It is such a word that the Lord has given you as a spirit and a sword. அதனால இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. So therefore, I do not know how your personal situations are. கர்த்தருடைய வார்த்தை பட்டயம் உங்களுடைய சூழ்நிலைகளை உங்களுக்கு வெற்றியை தரும். Oh, the word which is the sword of the spirit will give you victory in those situations. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். Hallelujah. அது என்னவா வேணாலும் இருக்கட்டும் சார். No matter what those situations are. மரித்து போய் நிலையில ஒரு லாசர் இருந்தது போல கூட இருந்துட்டு போட்டுமே. Maybe it is such a situation as it is dead like Lazarus was. அவருக்கு செத்து இருக்கறவனும் ஒண்ணுதான், உயிரோட இருக்கறவனும் ஒண்ணுதான். For the Lord Jesus Christ, a man who is dead is the same and a man who is living is the same. He can change the circumstance. ஏன்னா அவர் பேசினாதான் ஜீவன் வந்துருமே. Because as soon as he speaks, life is sword. இல்லையா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. அவர் பேசினா போதுங்க. It is enough if the Lord speaks. அந்த பேசின வார்த்தை நீ ரீமா வார்த்தை அவன் வாழ்க்கையில இருக்குதாங்க. When he speaks, do you accept those words to be the rhema words and in your life? அது ஆவியின் பட்டயமா பிடிச்சு கொண்டு நீ போர் செய்ய ஆரம்பி. Oh, wield it as the sword of the spirit and then go into your battle. உன்னுடைய குடும்பத்தை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. Nobody can come and touch your family. உன்னுடைய சொந்த வாழ்க்கையை ஒருவனும் ஒண்ணும் பண்ண முடியாது. Nobody can come and touch your personal life. நீ வருகிற சபையை ஒருவராலும் ஒண்ணும் பண்ண முடியாது. And nobody can even touch the church that you go to. உன்னுடைய வேலை ஸ்தலத்துல யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. Nobody can come and shake you in your place of work. முடிஞ்சா நீனா வேற யாராவது ஏதாவது பண்ணுவா. It is only you who will be able to create a change in others. ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. நம்ம ஜெபம் பண்ணி ஆவியின் பட்டயத்துல நம்ம செயல்பட்டோம்னா எல்லா பிசாசின் தந்திரங்களும் ஓடித்தான் ஆக வேண்டும். When we go and we kneel down and we pray and we wield the sword of the spirit, all of the devil and his cronies will have to flee. Oh, Psalm 62:11 சொல்லுது, தேவன் ஒரு தரம் விளம்பினார், இரண்டு தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதே. Amen. Hallelujah. One thing God has spoken, two things I have heard, power belongs to you. Amen. Hallelujah. Hallelujah. That power of God is become a sword of the spirit in my hand, my dear Amen. brothers and Hallelujah. sisters. Why you are hesitating? Thank you, Lord. Go to the enemy territory. Hallelujah. Amen. Hallelujah. The promises are yes and amen in Jesus Christ. Hallelujah. Thank you, Lord. The promises are always yes and amen in Jesus Christ. Hallelujah. Thank you, Lord. Be Amen. strong in your faith. Amen. Even in the battlefield, when you start to use your sword, that means you are doing the war. It is very intensive. Amen. It is very intensive. The reason I am telling is the victory is very close. Hallelujah. Hallelujah. You are in the last stage. Hallelujah. Amen. Hallelujah. You are in the last area of the enemy territory. Hallelujah. Amen. நீ வாளை எடுத்துட்ட அப்படின்னா அவன் எறுதிக்குள்ளார பூந்து நீ நாசம் பண்ணாம வரக்கூடாது. As soon as you wield the spirit of the Lord, then you will have to go and destroy Satan. Hallelujah. Hallelujah. அதனால தான் சொல்லுது நீ சப்மிட் பண்ணாதான் ரெசிஸ்ட் பண்ண முடியும். That is why the Bible says it is only when you first submit that you can resist the devil. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. பவர் எதுல இருந்து வருதுன்னா சப்மிஷன் டு தி காட்ஸ் வேர்ட். The power in your Christian life comes when you submit to God's word. அது பண்ண உனக்குள்ளார இருக்கிற ஸ்வர்ட் ஆஃப் ஸ்பிரிட் அப்படியே ஷார்ப்பனா இருக்குதுங்க. The more you do that, the sword of the spirit that you wield will become sharper and sharper. ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. கர்த்தர்கிட்ட பிசாசு மூன்று வகையான சோதனையை கொண்டு வந்தான். We see that the devil brought 3 temptations to Christ our Lord. ஆண்டவர் வேற ஒண்ணுமே செய்யல பாத்தீங்களா? The Lord did not do anything. It is written in the scriptures.
இட் இஸ் ரிட்டன் இன் த ஸ்கிரிப்சர்ஸ், இட் இஸ் ரிட்டன் இன் த ஸ்கிரிப்சர்ஸ்னு சொல்லி ஸ்வார்ட் ஆஃப் த ஸ்பிரிட்டை எடுத்து காலி பண்ணாரு. Amen. Hallelujah. அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. ஒரே மாதிரி போராட்டம் வந்துச்சு அவருக்கு. Amen. 3 டெம்ப்டேஷனும் டிஃபரெண்ட். The 3 temptations that the devil brought to him were different. சில பேர் வெட்டுறோம், Sometimes we slay it. ஸ்வார்ட் ஆஃப் தி ஸ்பிரிட் நமக்குள்ளார வந்து ஷைனிங்கா இல்லாததுனால அது சரியா வெட்டாம அவன் திரும்பி வர்றான், அதே காரியத்துல வர்றான். Sometimes when the sword that we wield is not sharp enough, though we use it, the devil still comes and attacks us. இனி அப்படி விடவே கூடாது. From now onwards, it should never be the state for you. போட்டா வேற வழியில தான் இனிமேல் வரணும் நம்மள As அட்டாக். soon as you wield the spirit and you attack Satan, he should never come back to that same channel. ஏன்னா அந்த வழியில வர்ற பாதை அடைக்கப்பட்டது, அவன் அந்த வழியில வர்ற ஆவியே செத்து போச்சுங்க. Because the path that he had chosen to come and attack you has been slain. அப்படிதான் வேதவசனம் சொல்லுதுங்க. That is what the Bible says. எசாயா 11th chapterல 4th verse இப்படி சொல்லுதுங்க. Isaiah 11 verses 4 says, God will strike the earth with the rod of his mouth, with the breath of his lips he will slay the wicked அப்படினு சொல்லுதுங்க. Amen. Hallelujah. ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. தன்னுடைய வாயில வர வார்த்தை வச்சே எதிரியை காலி பண்ணிடுவாராம். The Lord says that through the words that proceed from his mouth he will attack and destroy the devil. அதனால அப்பேர்ப்பட்ட power of God word எனக்கு sword of the spirit ஆக It கொடுக்கப்பட்டிருக்குது. is that kind of the word which and the power and the authority that has been given you as the sword of the spirit. அதை வைத்துக்கொண்டு சும்மா இருக்காம எடுத்துக்கொண்டு எதிரியின் களத்துக்குள் போய் போராட செய்ய. Oh, don't hold that spirit and sit down idle. Take it up and run into the battle and battle Satan. அப்படிதான் தாவீது செஞ்சான். That is what David did. 1 சாமுவேல் 17th chapterல 45 verse. In the name of the Lord, சேனைகளின் கர்த்தருடைய நாமத்திலே நான் உன்னிடத்துக்கு வருகிறேன்ங்கறான். Amen. Hallelujah. ஹalleluya சொல்லலாமா? Amen. அவன் இங்க Hallelujah. இல்ல, இங்க வான்னு கூப்பிடல. கோலியாத்தை இங்க வான்னு கூப்பிடல. He goes to Goliath. Amen. Hallelujah. சேனைகளின் கர்த்தருடைய நாமத்திலே நான் உன்கிட்ட வர்றேன்டா அப்படிங்கறான். He says, I come to you in the name of the Lord, and he goes to Goliath. ஏனா அவன்ட்ட உள்ள sword of spirit அப்படி கிடக்குது. Because the sword of the spirit that David wielded was so sharp and powerful. ஹalleluya. அப்பேர்ப்பட்ட கோலியாத்துக்கு ஒரு சாரியான ஒரு சின்னோண்டு கூழாங்கல் போதுமான போயிருச்சு பாருங்க. It was enough, an ordinary pebble was enough to slay that great big giant. ஹalleluya சொல்லலாம். Hallelujah. அருமையான சகோதரியே, My beloved sister அன்பு சகோதரனே, and my beloved brother in Christ. don't give place to Satan. Amen. Hallelujah. Hallelujah. Submit to God's will. Hallelujah. Thank you, Lord. And then resist. Amen. He will flee from you. Amen. உன்னை கண்டா ஓடுவான். As soon as he sees you, he will run. நீ இருக்கிற பக்கம் போனா அவனுக்கு பயம் இருக்கும். Whenever the direction that you go, he heads in that, he will be afraid. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. நீ இருக்கிற இடத்தை பார்த்தா அவன் பயப்படுவான். He will be afraid of you when you are there. நம்ம எல்லாம் பயப்படக்கூடாது. We should not be afraid of the devil. Hallelujah. Hallelujah. Submit to God's word, resist the devil and he will flee from you. Amen. Hallelujah. கர்த்தர் நம்மளை அப்பேர்ப்பட்ட ஒரு பிள்ளைகளாக உருவாக்க விரும்புகிறார். The Lord wants to transform you as such children of God. உனக்கும் எனக்கும் தான் வெற்றி. It is only for you and me that the victory is. எந்த சூழ்நிலையில நீங்க இங்க உட்கார்ந்திருந்தாலும், No matter what situation you are sat here in, தேவனுடைய வார்த்தை எல்லாத்தையும் சரியாக்கிரும். it is the word of God which can put right all of those situations. நீ தவறு செஞ்சே இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கலாம். Maybe you're sat here by making mistakes. நீ அதை ஒத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தர் சரி பண்ணிடுவார். When you confess and you accept it and you present it to God, he will accept it and he will put that right. நீ பெரிய ஆவியின் பட்டயத்தை எடுத்து நீ பயங்கரமாக பெரிய காரியங்களை செய்ய Or you will ஆரம்பிச்சிடுவாய். start to wield the sword of the spirit and do great and mighty things. எந்த பிரச்சனைகளையும் கர்த்தர் உன்னை வெளிக்கொண்டு வர முடியும். The Lord is capable of bringing you out of any situation that you are in. நான் ஒரே ஒரு கேள்வி, உன்னுடைய sword of spirit எப்படி இருக்குது? The only question I ask you today is this: what is the condition of the sword of the spirit that you நம்ம wield? இன்னைக்கு சொல்லியிருக்கோம், அதை விட வல்லமையான ஆயுதம் அண்ட சராசரங்களிலுமே இல்லை. We have preached today and saying that in this great big universe there is no other weapon that is more powerful than the sword of the spirit. Take the sword and go into war. Amen. Hallelujah. Hallelujah. Amen. Battle is not only yours, battle belongs to God. Thank you, Jesus. He will give the victory. Hallelujah. Amen. Hallelujah. So let us stand up and pray. Amen. Thank you, Lord. அன்புள்ள தகப்பனே, My heavenly Father Jesus, உம்முடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்கிறோம். Lord, we worship your holy name. இந்த நாளிலும் எங்கள் ஆவி என்னும் பட்டயத்தை குறித்து உம்முடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு தெளிவாய் சொன்னதுக்காய் ஸ்தோத்திரம். Thank you, Lord, for speaking to us so clearly about the spirit of the sword of the spirit. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. Lord, each and every one of these children of yours I commit to you. ஆண்டவரே, டிஃபென்ஸ் பண்ணி சோர்ந்து போகாதபடிக்கு Lord, they should not be, oh Lord, tired by defending their positions, Lord. let them start to attack from this moment. Amen.
அவருடைய சூழ்நிலையை எதிர்த்து போர் செய்யக்கூடிய ஒரு நல்ல வல்லமை அவர்களுக்குள் வரட்டும் சுவாமி. Lord, we pray that they will have the power and the authority to be able to fight the battle that you have for them, Lord. ஆவியானவருடைய பட்டயம் ஜொலிக்கட்டும் ஒவ்வொருடைய கரங்களுக்குள். May the sword of the Spirit shine, O Lord, in each and every one of the hands of these thy children. கர்த்தருடைய வல்லமை புறப்படட்டும் ஆண்டவரே. May the power of God proceed, O Lord, in their lives. நம்முடைய பிள்ளைகள் சத்துருவை எதிர்கொண்டு ஜெயமெடுக்க கர்த்தருடைய ஆவியானவர் பெரிய உதவியை செய்ய வேண்டுமாய் நாங்கள் May the ஜெபிக்கிறோம். Spirit of God give these thy children the strength, O Lord, to wield that Spirit and go into the battle. ஓ உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்துகிற தேவன். Lord, you are the Lord who, O Lord, gives authority, O Lord, in your word. எங்களுடைய ஆண்டவரே போராட்டத்திலே உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமை அடையட்டும். May your name alone be glorified in these battles that we fight. இந்த நொடி முதல் கோலியாத்துக்கள் விழுந்து போவார்கள். From this moment onwards, may the Goliaths in thy children's life be slain, Lord. ஓ எரிகோ மதில் தடைகள் உடையட்டும் இயேசுவின் Oh, நாமத்தில். may the hindrances that stand up in their lives like the wall of Jericho be crumbled, Lord. பெலிஸ்தியர்களின் அக்கிரமங்களை பிடுங்கி போட்டது போல பிள்ளைகளுக்கு எதிரான அக்கிரமங்களின் ஆவிகளை உடைக்கிறோம். In the name of Jesus, we break, O Lord, the things that stand up against these thy children. இயேசுவின் நாமத்திலே In the name of Jesus. பொல்லாத சாத்தானே, Oh, you Satan. கர்த்தருடைய நாமத்திலே உன்னை எதிர்க்கிறோம். In the name of Jesus, we resist you. நாங்கள் எதிர்க்கிறோம் உன்னை. Oh, we resist you, Satan. அப்பாலே போ சாத்தானே என்று கடிந்து கொள்ளுகிறோம். And we rebuke you that you be far gone in the name of Jesus. கர்த்தருடைய நாமத்திலே உன்னை In the அதமாக்குகிறோம். name of Jesus, we put you to shame. கர்த்தர் உன்னை அதமாக்குவாராக. Oh, in the name of Jesus, may the Lord put you to shame. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய இரத்த கொட்டைக்குள் மூடி மறைங்க ஆண்டவரே. Lord, we ask that you will cover each and one of your children under your precious blood. வருஷ கடைசியில பிள்ளைகளுக்கு சரியான கலைகளை கர்த்தர் உடைய வார்த்தையின் மூலமாக கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். Thank you, Lord, that is in this day, the days that are ending this year, that you are teaching your children about the weapons that you have given them. இனி சத்துருவின் உட்புகுதல் ஒரு குடும்பத்திலும் இல்லாதபடிக்கு. Even now, Lord, the works of the devil should not come into any of these families. ஹalleluya. உலக வாசிகள் ஒரு குடும்பத்திலும் ஆத்துமாக்களும் நுழையாதபடிக்கு. Oh, may it not be the worldly things that are in any of these families' lives, Lord. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் உம்முடைய வசனத்திலே கட்டும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். We commit that every one of those families, Lord, you will build in your word, O Lord. உம்முடைய நாமம் மகிமையடையட்டும் ஆண்டவரே. May your name alone be glorified. பிள்ளைகள் சுகித்திருப்பார்களாக. May your children be blessed, Lord. கர்த்தர் இவர்களை வல்லமையாய் ஆசீர்வதிப்பீராக. May the Lord bless these children mightily. வந்த புதிய ஜனங்களை கர்த்தர் தொடுவீராக. I pray, Lord, that the new people you have brought to church today, that you will touch them. வேலை இல்லாதவர்களுக்கு கர்த்தர் ஒரு நல்ல வேலையை கொடுப்பீராக. For your children, O Lord, who do not have a proper job, we pray in the name of Jesus that you will grant them. ஆண்டவரே, பிசினஸ் இல்லாதவர்களுக்கு இயேசுவின் நாமத்திலே புதிய வாசல்கள் திறக்கப்பட்டு பிசினஸ் வளர்ந்து பெருகட்டும். For the children, O Lord, in business, we pray that the Lord will open a door of blessing and that business flourish. ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதியும். Every one of these families, bless them, Lord. உம்முடைய சபையை நீர் ஆசீர்வதியும். Oh, bless this church, Lord, which is yours. இன்னும் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. Thank you, Lord. Continue to speak to us. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்க ஆண்டவரே. Oh, may your name be glorified continually, Father. நாங்கள் அதற்கு ஒப்புக்கொடுக்க காத்துக்கொண்டே இருக்கிறோம். Oh, we are waiting to commit ourselves to that, my Jesus. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of Jesus we pray. Amen. With the grace of our Lord Jesus Christ and with the love of our God Heavenly Father and with the fellowship of the Holy Spirit may be with us all the time. Amen. Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஸ்தோத்தரி. When you handshake with your neighbors, say that God's glory with you. God's glory is always with you.